பகுதி 1. பூமியை விட்டு ஒரு அடி மேலே மிதந்தபடி நடப்பவர்களை நம்பியிருக்கும் மகா பெரிய ஹோட்டலில் தலையில் ஒரு துணி விசிறி தொப்பி வைத்த கதவு திறப்போன் 5 போட்டு 0 ரூபாய்க்கு குறைவாக நீட்டப்பட்டால் சாரி என்பான். யாரும் நீட்டுவதில்லை. கார் வாங்க தீர்மானித்த அன்பர்கள் எந்த கார் எந்த கலர் என்று முடிவு செய்ய இங்கே வந்தால் போதும். திகட்டும் வரை பார்த்து தீர்க்கலாம். 1 ஏக்கர் ரிசப்ஷன், சின்ன மியூசிக்கோடு ஃபவுண்டைன், பியூட்டி கான்சர்ட்காக போக வேண்டிய ரிசப்ஷனிஸ்ட், அவர்களின் மின்னும் லிப்ஸ்டிக் உதடுகள், குட்டி செயின்களின் முடிவில் குட்டி டாலர்கள், ஆரம்ப வளைவுகளுக்குள் சிக்கி வறுமையின் நிறம் சிவப்பில் பிரதாப் போத்தன் ஸ்ரீதேவியிடம் அந்த ஐஸ்கிரீமா நான் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன் என்பது போல இங்கே அந்த டாலர் நானா இருக்கக்கூடாதா என்று நீங்கள் நினைப்பீர்கள். மசாஜ் கிளப், சலூன், பியூட்டி பார்லர், ஹெல்த் கிளப், ஸ்டீம் பாத், பொக்கே ஷாப், ரால்ஸ் ஆஃபீஸ், பாசிமணி மாலை ஒன்று ரூபாய் 675 50 பைசாவுக்கு விற்கும் டை கட்டின சேல்ஸ்மேன் கொண்ட கடை, நீச்சல் குளம், புல்வெளி, முயல்கள், மொத்த ஹாலுக்கும் 3 40 வாட்ஸ் பல்பு கொண்ட முகத்தை சௌகரியமாக ஒழித்து கொள்ள முடிகிற சில்ஹவுட் பார், சதா தண்ணி பார்ட்டி நடக்கின்ற ஹாலுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் என்று பெயர், 6 மாடியில் மொத்தம் 88 அறைகள், ஏற இறங்க 3 லிஃப்ட்டுகள், ஒவ்வொரு அறையும் 1/4 கிரவுண்டு, ஒரு டூரிஸ்ட் பஸ் முழுக்க படுத்து மீறி இடத்தில் கீரி பாம்பு வைத்து வித்தை காட்டலாம். 3வது மாடியில் 307ஆம் எண் அறையின் ஜன்னலை திறந்து சிட் அவுட்டுக்கு வர அம்மன் தரிசனம். நீச்சல் குளத்தில் குளிக்கிற நீல சாய்வு படுக்கையில் நீட்டி படுத்து மெனக்கட்டு நிறத்தை சாயல் மாற்றுகிற வெள்ளைக்கார அம்மன்கள், பெரும்பாலும் 2 பீஸ் பிரவுன் கூந்தல் அம்மன்கள். ஆனால் அந்த அறையில் கிரண் அதை ரசிக்கவில்லை. அவன் பார்வை கட்டில் மேல் இருந்தது. அதில் அவள் சுவரில் உள்ள ஓவியம் மாதிரியே படுத்திருந்தாள். சுவரில் ஓவிய பெண்களை வரைந்த தூரிகைக்காரனுக்கு அநியாய மறதி ஆடை தவிர எல்லாம் அணிவித்திருந்தான். கற்பென்னவோ கண்களில் இருப்பது போல கூலிங் கிளாஸ். கிரண் தன் சிகரெட்டை ஆஸ்ட்ரியில் சட்னி செய்துவிட்டு அவளை சமீபித்தான். நகர்ந்து இடம் கொடுத்தாள். அதிர்ந்து நின்றன. படுத்துக்கொண்டு அணைத்து கொண்டு என்ன காயம் இது என்றான். புலிநகம் என்றாள். எந்த காடு? பாலக்காடு. ஆயால் செயினில் புலிநக டாலர் மணிசிலாயி. எல்லா ஸ்டேட்டு பிரம்மீட்டும் வச்சிருக்கியா? ஆல் இந்தியாவாக்கும். போன மாதம் பம்பாயில் 10 நாள். அவன் பேர் சின்ஹா. சின்ன பையன், 20 வயசு, கல்யாணம் நிச்சயமாக இருக்கான். முன் அனுபவம் இல்லாமல் எந்த காரியத்துலையும் இறங்க மாட்டானா அவன். கற்றுக் கொடுக்க 10 நாளாச்சு அவனுக்கு. எல்லாம் டூப்பு. அவன் தான் புதுசாக 2 கற்றுக் கொடுத்தான். 65 66மா? ஹாரிபிள். என்னை ஒரு மனுஷியாவே நினைக்கல. வேற எப்படி? உயிருள்ள ஒரு தலையணை. நினைச்சா தலைக்கு, நினைச்சா காலுக்கு, நினைச்சா நெஞ்சில், நினைச்சா முதுகுக்கு கீழே. போதும், நேரமாகுது. அவள் உதடுகளை தன் உதடுகளால் நிரப்பினான். அப்புறம், அதாவது அடிக்கோடிட வேண்டிய அப்புறம். அவள் முதுகை காட்டி கண்களால் கெஞ்ச 2 முனைகளையும் இழுத்து கொக்கி போட்டுவிட்டு குனிந்து தன் பேட்டை எடுத்தான். பூராவும் அணிந்து கண்ணாடி முன்னால் தன்னை சரி செய்து கொண்டு வந்த பிறகு அவளை பார்த்தால் ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு விழியின் ஓரத்தில் கனவு கண்டு கல்யாணத்திற்கு காத்திருப்பதாக கவிதைகளில் எழுதுவார்களே, அப்படி ஒரு சராசரி குடும்ப பெண்ணாகத்தான் தெரிந்தாள். கிரண் தான் பற்ற வைத்து கொண்டு நீட்டிய போது சாக்லேட் எடுத்துக்கொள்வதைப் போலத்தான் சிகரெட்டை எடுத்துக்கொண்டாள். சிட் அவுட்டில் வந்து அமர்ந்ததும் அவளையே 72 வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு, ரொம்ப நாளாக உன்னை ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்றான். தெரியும் என்றாள். என்ன? நான் எப்படி வழுக்கி விழுந்தேன் அதானே? பயங்கர புத்திசாலினி. இல்லை, அனுபவம். கட்டிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை ஒரு நிமிஷம் யாராச்சும் உத்து பார்த்தா அப்போது என்ன கேள்வி வரும்னு தெரியும். அதே மாதிரி புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்து கேட்டால் இந்த கேள்வி தான். அப்போது பதிலை எழுதி ஜெராக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதானே? கட்டுப்படியாகாது. பிரிண்ட்டு தான் செய்யணும். நாட்டி கேர்ள். சொல்லேன். வேணாம் கிரண், ஷாம் போயிடும். மறுபடி என்னை கூப்பிட மாட்டீங்க, விட்டுடுங்க என்றவள் கையை உதறி நேரம் பார்த்தாள். புறப்படணுமா? காத்துக்கிட்டு இருப்பார். புருஷனா? பார்ட்டி. எழுந்து கொண்டாள். கிரண் தன் மணிப்பரிசை எடுத்து அவள் முன்னால் பிடித்து, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ என்றான். அவள் 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு, எப்போவுமே நியாய விலை தான் என்று கண்ணடித்து விட்டு நடக்க தொலைபேசி ஒலித்தது. எழுந்து வந்து எடுத்தான். கிரண் ஹியர். அலெக்ஸ் பேசுகிறேன். பிஸியாக இருக்கியா? இல்லை, போயாச்சு. சொல்லு. நேரில் வர்றேன். ராவ் வர்றானா? நான் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க என்று வைத்துவிட்டு மீண்டும் சிட் அவுட் வந்து டைனிங் போர்டில் இருந்து குதித்த மின்னும் தொடைகளை பார்த்தான் கிரண். அரை மணி நேரத்தில் அலெக்ஸும் ராவும் வந்து சேர்ந்து ராவ் கட்டிலில் கிடந்த 2 மல்லிகை மொட்டுகளை எடுத்து கிரண் மேல் வீசி, ஏண்டா சண்டே ஹாலிடே கூட கிடையாதா என்றான். சண்டே அன்னைக்கு நீ பல் துளக்கிறது இல்லையா ராவ் என்றான் கிரண். நீ வேணும்னா பாரு, ஒரு நாளைக்கு இடுப்பு எலும்பு லொட்டக்குன்னு உடையத்தான் போகுது. யாரு? ஜெயரேகாவா? நீ புத்தான்னா எனக்கு அட்ரஸ் கேட்குற? சே,
நான் எப்போ புத்தன்னு சொன்னேன், ஆனால் உன் அளவுக்கு மோசம் இல்லை. சண்டே ஹாலிடே, கண்டிப்பாக விட்டுடுறது உண்டு. இந்த வாக்குவாதத்துக்காக இப்போ நாம் இங்கே கூடலை என்றான் அலெக்ஸ் குரல் உயர்த்தி. ஆர்டர் சொல்லப்பட்ட பீர் பாட்டில்கள் வந்ததும் உடைத்து கவிழ்த்து கொண்டு ஆளுக்கு ஒரு சிகரெட் கொளித்து கொண்டு தொழில் கருத்தரங்கத்தை தூங்கினார்கள். என்ன சொல்லு அலெக்ஸ் என்றான் கிரண். 30 கோடி என்றான் அலெக்ஸ். ராவிற்கு புறை ஏறியது. விளையாடுறியா? நாம் என்ன மினிஸ்டரா அந்த அளவு பணம் பார்க்கறதுக்கு? இதை பாரு. தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு மடக்கப்பட்ட செய்தித்தாள் எடுத்து சுருக்கம் நீக்கி படிக்கிறேன் கேளுங்க என்றான் அலெக்ஸ். படித்தான். மண்டல தேவிக்கு 30 கோடிகளில் வைர கிரீடம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள மண்டலம் என்னும் ஊரில் மிக பிரபலமான தெய்வ மண்டல தேவி. இந்த கோயிலுக்கு இந்தியா முழுக்க பக்தர்கள் உண்டு. எல்லா மொழி மக்களும் மண்டல தேவியை மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக கருதி வணங்கி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு மண்டல தேவியை தரிசிக்க சராசரியாக 30,000 பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பக்தர்கள் வழங்கும் காணிக்கையை 24 மணி நேரமும் அலுவலர்கள் நியமித்து எண்ணுகிறது கோயில் நிர்வாகம். நடுவில் நிறுத்தி பீர் குடித்தான் அலெக்ஸ். கோயிலில் பூந்து உண்டியல் லவட்டிடலாம்னு சொல்றியா என்றான் ராவ். இன்னும் நியூஸ் முடியலை. இந்த மண்டல தேவிக்கு வருகிற 24ஆம் தேதி திருவிழா நடக்கிறது. அன்றைய தினம் மண்டல தேவிக்கு ஒரு புதிய வைர கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இந்த வைர கிரீடத்தின் மதிப்பு 30 கோடி ஆகும். இந்த வைர கிரீடம் கோயிலுக்கு செய்து கொடுக்கின்ற பொறுப்பு சென்னையை சேர்ந்த ஆனந்தி ஜுவல்லர்ஸ்க்கு தரப்பட்டது. விலை உயர்ந்த வைரங்களையும் நவமணிகளையும் பதித்து ஆனந்தி ஜுவல்லர்ஸ் இந்த வைர கிரீடத்தை உருவாக்கியுள்ளார்கள். இன்னும் சில தினங்களில் இந்த வைர கிரீடம் மண்டலதேவி கோயிலுக்கு அனுப்பப்பட வைக்க உள்ளது. பொதுமக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வைர கிரீடம் தற்சமயம் ஆனந்தி ஜுவல்லர்ஸின் கடையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 3 தினங்களுக்கு இந்த கிரீடம் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்று நகைக்கடையின் உரிமையாளர் திரு வேணுகோபால் தெரிவித்தார். படித்து முடித்துவிட்டு செய்தித்தாளை டீப்பாய் மேல் போட்டான் அலெக்ஸ். இந்த கிரீடத்தோட படம் போட்டிருக்கானா என்றான் கிரண். இல்லை, 24ஆம் தேதியா திருவிழா? ஆமாம், இன்னைய தேதிக்கு 15, இன்னும் 9 நாள் இருக்குது. எப்படியும் திருவிழாவுக்கு 2 நாள் முன்னாடியாவது கிரீடம் அங்கே போயிடும். ஆமாம், 30 கோடி ரூபாய் மதிப்பினா நிச்சயமாக எக்கச்சக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். மளிகை கடை வாசலில் உப்பு மூட்டையை போட்டு வைக்கிற மாதிரி வாப்பா எடுத்துகிட்டு போன்னு வாசலில் போட்டு வைப்பாங்களா? ஒரு மாங்காய் வேணும்னாலும் ஒன்று கல்லால் அடிக்கணும், இல்லைனா மரத்து மேலே ஏறணும். முயற்சி இல்லாமல் 30 கோடி சும்மா கிடைக்குமா என்றான் அலெக்ஸ். ரைட்டு, இது கவர்ச்சிகரமான ப்ராஜெக்டாக தெரியுது. இறங்கிடலாம். அலெக்ஸ், ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டியா என்றான் ராவ். அந்த கிரீடத்தை அடிச்சிடணும்னு ஒரே பிளான் தான். தற்சமயம் முதல்ல அந்த வைர கிரீடம் எப்படி இருக்குது, அதை என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீயும் நானும் பொதுமக்கள் இல்லையா? கூட்டமாக போய் முதல்ல ஒரு முதல் கட்ட சர்வே விடலாம் கிரண். கரெக்ட். இப்போ கடை திறந்துருக்குமா? அலெக்ஸ் வாட்ச் பார்த்து திறந்திருக்கும். வாங்க போயிட்டு வந்துடலாம் என்று எழுந்து கொண்டான். பகுதி 2. காரில் இசை கேட்டபடி பேங்க் உள்ளே சென்றிருக்கும் சுசீலா திரும்புவதற்காக காத்திருந்தான் பரத். பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த அந்த மஞ்சள் சுடிதாரிணியை எங்கோ பார்த்தது போல ஒரு ஞாபக நிழல் அவனுக்குள் படைந்து விலகி கொண்டிருந்தது. அந்த பெண்ணும் 4 வினாடிக்கு ஒரு தரம் காருக்குள் இருக்கும் இவனை பார்ப்பது போல தெரிந்தது. பெண்களை பார்க்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நன்றாக முகத்தை பார்த்தால் மனதில் பதிந்திருக்கும். முகத்தை யார் சரியாக பார்க்கிறார்கள்? இவள் ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டோ அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கம்ப்யூட்டரில் பில் போட்டு தந்தாளா? அல்லது சினிமா தியேட்டரில் எனக்கு முன் சீட்டில் அமர்ந்து படம் பார்த்தாளா? எங்கோ பார்த்திருக்கிறேன். எங்கே? பரத் யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் காரை நோக்கி வந்தாள். தன்னை நோக்கித்தான் வருகிறாள் என்பதை உணர முடிந்தது. அவள் வந்து சேர்வதற்குள் ஞாபகப்படுத்தி கொண்டுவிட மூளையில் அர்ஜென்ட்டாய் கிளறியும் நினைவுக்கு வரவில்லை. அவள் காரை சுற்றி கொண்டு வந்து குனிந்து, இந்த சமயம் பரத்திற்கு சம்பந்தமில்லாமல் ஒரு புது நடிகையின் பத்திரிகை பேட்டி நினைவுக்கு வந்தது. பேட்டியாவது கதைக்கு அவசியமெனில் நான் கவர்ச்சி காட்ட தயங்க மாட்டேன். அப்படி. ஹலோ சார் என்றாள் அவள். ஹலோ என்றான் முத்தாய்ப்பு ஹிஹியுடன். உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்காரா? எந்த ஃப்ரெண்டு? அதான் அந்த 5 ரூபாய் ஃப்ரெண்டு. சாரி, எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? என்ன சார், என்ன தெரியலையா? தெரியாது, அதான் குனிஞ்சி தெளிவாக காட்டுறீங்களே. முகத்தை தெரியுது, ஆனால் யாருன்னு தான் அடையாளம் புரியலை. என்னை பார்த்தா ஞாபகம் கூட வரலையா? அது வருது. எங்கே, எப்போ, எப்படின்னு தான். உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க, அப்புறம் ஃபோன் செஞ்சு எங்கே எப்படி சந்தித்தோம்னு சொல்கிறேன். எனக்கு பஸ் வந்துருச்சு. பரத் அவசரமாக தன் கார்டு எடுத்து கொடுத்து, கண்டிப்பாக ஃபோன் செய்யுங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று பரத் சொன்னபோது தான் சுசீலா கதவை திறந்து காரில் ஏறிக்கொண்டாள். அவள் தன் பஸ்ஸை நோக்கி ஒரு ஊஞ்சல் ஓட்டத்துடன் ஓட, யார் பரத் அது? எதுக்கு கார்டு கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னீங்க என்ற சுசீலா ஆழமான நீளத்தில் ஜீன்ஸும் அதே நிறத்தில் டிஷர்ட்டும் அணிந்திருந்தாள். இரட்டை குதிரை வாள்கள் கழுத்து வரை அசைந்தன. நவ் யுவர் மூவ் என்றன எம்ப்ராய்டரி எழுத்துக்கள். சுசி, எப்போவும் நீ கடைசி வரியில் என்ட்ரி கொடுத்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுறதே பொழப்பாக போச்சு. என்ன சந்தேகப்பட்டேன் இப்போது? அவள் யாருன்னு தானே கேட்டேன். அது எனக்கே தெரியல சுசி. முன்ன பின்ன தெரியாதவளுக்கு எதுக்கு அட்ரஸ் தரீங்க?
முன்ன பின்ன ஓரளவு தெரியுது சுசி, அடையாளம்தான் புரியலை. எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேன்னு புரியல. ஆனால் அவள் என்னை தெரியலையான்னு கேட்டுட்டு போகிறா. அட்ரஸ் கொடுங்க, அப்புறம் ஃபோன் செஞ்சு நான் யாருன்னு சொல்கிறேன்னா அதான் தந்தேன். அவளை பார்த்தா யோக்கியமாக எதுவும் தோணலையே. உனக்கு உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் யோக்கியமாக தெரியாது. பணம் கட்டிட்டியா? பேலன்ஸ் 2 ரூபாய் எங்கே? அங்கே அனாத ஆசிரமம் உண்டியல் வச்சுருந்தது, அதில் போட்டுட்டேன். பரத் உடனே சிரித்தபடி காரை ஸ்டார்ட் செய்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? கேட்காத, திட்டுவேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். என்கிட்ட குனிஞ்சு என்னை பார்த்து பேசிட்டு போனேன். அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு, சிரித்தேன். அவன் ஞாபகம் இப்போ ஏன் வந்துச்சு? நீ உண்டியல்னு சொன்னதும் வந்துச்சு. யூ ரேட் அண்ட் மைண்டட் ஃபெலோ. பாத்தியா, திட்டுவேன்னு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி, நம்ம ஸ்டாஃப் மாதவி ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வந்தியே, எப்படி இருக்கா? சின்ன ஆக்சிடெண்ட் தான், தப்பிச்சிட்டா. கழுத்தில் கொஞ்சம் சதை பிஞ்சு போய் அந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. செலவோட செலவாக அவளை இன்னொரு பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிக்க சொல்ல தோணலை உனக்கு? என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸ்க்கு வர்றவங்க அவளை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸையே குறைச்சலாம் மதி போடுறாங்க. எந்த வகையில்? ஒரு முனியாண்டி ஹோட்டல் வாசலில் சர்வர் கொண்டாந்து சின்ன தவளை வச்சு பூ போட்டான். அதோட முதலாளி வாசலில் பெரிய சைஸில் அண்டா வைடா, இப்படி சின்ன சைஸில் வைக்கக்கூடாது, பெருசாக இருந்தால் தான் நிறைவாக உள்ளே சாப்பிட வருவாங்கன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இவளை வாசலில் உட்கார வச்சு இருக்கிறதுக்கு நியாயமாக நீங்கள் எங்கே வரீங்கன்னு புரியுது. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நானும் 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஆஃபீஸை விரிவாக்கம் செய்யலாம்னு. ஒவ்வொரு ஆஃபீஸையும் போய் பாரு, கலன்னு ஒரே வளையல் சத்தம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நம்ம ஆஃபீஸில் நமக்குன்னு வாய்ச்சது ஒரு தொத்தல் மாதவி. இந்த லட்சணத்தில் இப்போ கருத்தடை ஆப்ரேஷன் வேறு செஞ்சுக்கிட்டு வர போகிறா. சுசி, இந்த வருஷத்துக்குள்ளே 2 பேரையாவது புதுசாக சேர்த்தாகணும். ஒய் நாட் பாய்ஸ்? பொண்ணுங்க தான் ரொம்ப சின்சியர். காரணம் இல்லாமல் கொடி தூக்க மாட்டாங்க. வர்ற கஸ்டமர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏற்கனவே அவங்க வினோதமாக பிரச்சனைகளோடு நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. இங்கேயும் வாழ்க்கை பொறுக்கிற மாதிரி ஏதாவது நொந்து போயிட போகிறாங்க. அதான் சுசி. அதற்குள் கார் அலுவலகம் உள்ள கட்டிடத்தை அடைந்து நின்றுவிட, பதில் சொல்லு சுசி என்றான் இறங்கியவளை பார்த்து இறங்காமல். யோசிக்கலாம் வாங்க. அப்போ யோசிக்கலான்னாவது சொன்னியே. வாழ்க நீ வாழ்க, உன் பணியன் வாழ்க, அதில் வார்த்தைகள் வாழ்க. வார்த்தைகள் இடம்பெற காரணமாக இருக்கும். வரீங்களா? நான் போகட்டுமா? சுசீலா லிஃப்டை நோக்கி நடக்க துவங்க ஓட்டமாய் அவளோடு சேர்ந்து கொண்டான் பரத். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகத்திற்குள் வந்தபோது ரவி ஃப்ளாஸ்கில் இருந்து ஒரு கப்பில் காஃபியை ஊற்றியபடி, ஒரு கஸ்டமர் வந்திருக்கார் சார், உள்ளார உட்கார வச்சிருக்கேன் என்றான். இருவரும் உள்ளே வந்தார்கள். கால் மேல் காலாய் அணிந்திருந்த அவன் சுதந்திரமாக சிகரெட் பிடித்தபடி இருந்தான். ஹலோ சொன்னபோது புன்னகைக்கவில்லை. கைக்குலுக்களில் கொஞ்சம் வியர்வை தெரிந்தது. 3வது தினமாக ஷேவ் செய்யவில்லை என்றும் தெரிந்தது. ஐ எம் திவாகர் என்று விட்டு அடுத்த வாக்கியத்திற்கு 2 முழு நிமிடங்கள் மௌனமாய் இருந்தது. எரிச்சலாய் இருந்தது. உங்கள் பிரச்சனை என்ன மிஸ்டர் திவாகர் என்றார். ரவி கொண்டு வந்த காஃபி கப்பை வாங்கி அவனிடம் நீட்டினாள் சுசீலா. என் மனைவியை நான் சந்தேகப்படுறேன். என் சந்தேகம் நிஜமான நீங்கள் தான் துப்பறிஞ்சு சொல்லணும். வெயிட், கொஞ்சம் விபரமாக வரலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? என் மனைவியை சந்தேகப்படுறேன். அது இல்லை, என்ன தொழிலார் உத்தியோகம்? ஒரு கெமிக்கல் கம்பெனியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். மாதத்தில் 20 நாள் வீட்டில் இருக்க மாட்டிங்களா? ஆமாம். உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? பிரீத்தி. லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 1 வருஷம்தான் ஆகுது. உங்கள் வீட்டில் யார் யார்? நானும் அவளும் மட்டும்தான். அவங்க வேலைக்கு போகிறாங்களா? ஆமாம், ஹோட்டல் தீன் பிரகாஷில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ரைட்டு, இப்போ உங்களோட சந்தேகத்துக்கு வரலாம் என்றாள் சுசீலா. இரு சுசீலா, அவர் மனைவி பற்றி இன்னும் சில விவரங்கள் விசாரிச்சிடுறேன். ஏன் சார், அவங்க எதில் வேலைக்கு போகிறாங்க? பஸ்ஸில். சேலையா மாடர்ன் ட்ரெஸ்ஸா? 2ம் யூஸ் பண்ணுவா. ரைட்டு, உங்களுக்கு சந்தேகம் எப்போலேருந்து? 4 மாதமா. எப்படி ஆரம்பிச்சிது? வெளியூர்லேருந்து அவள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செஞ்சேன், வரலை. நாங்கள் பக்கத்து வீட்டு நம்பரில் கூப்பிட்டேன், வீடு பூட்டி இருக்குன்னாங்க. காலை ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, 3 தடவையும் பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் ஆஃபீஸில் அவளை பிடிச்சி கேட்டதுக்கு, நேற்று ஆஃபீஸில் தான் இருந்தேன், யாரோ சரியாக பார்க்காம நான் வரலைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். நல்ல சமாதானமாக இருந்துச்சு, விட்டுட்டேன். அப்புறம் ஊருக்கு வேற ஒரு வேலையாக அவளோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அவள் மேஜையில் எதேச்சியாக அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கிடந்துச்சு. அவள் டாய்லெட் போன சமயத்தில் புரட்டி பார்த்தப்போ நான் ஃபோன் செஞ்சதுன்னா அவள் லீவுன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு ஷாக். உங்கள் மனைவியை விசாரிச்சிங்களா? இல்லை, அவள் பொய் சொன்னது பெரிய அதிர்ச்சி. அப்புறம் ஒரு தடவை அவளை யாரோ ஒருத்தனோட பைக்கில் பார்த்து தான் என் சொந்த சித்தப்பா என்கிட்ட சொன்னார். அதை விசாரித்தேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுற கம்பெனிக்கு ஆஃபீஸ் கோழிக்கோட போயிருந்தேன்னு சொன்னான். என் சித்தப்பாவை அவளோட ஆஃபீஸ்க்கு கேஷுவலாக போகிற மாதிரி அனுப்பி வச்சு பைக்கில் அவர் பார்த்த ஆள் அந்த ஆஃபீஸில் இருக்கானான்னு பார்க்க சொன்னேன். அந்த ஆள் அங்கே இல்லைன்னுட்டாரு. அப்புறம் அவளை கட்டி பிடிச்சப்போ அவள் கூந்தல்லேருந்து சிகரெட் வாசனை வந்தது. கேட்டதுக்கு பஸ்ஸில் ஒருத்தவன் பின்னாடியே நின்று ஊதிட்டு இருந்தான்னு சொன்னான். இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சமாதானங்கள்.
எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. சரியான ஆதாரம் இல்லாமல் என் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். பரத் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, உங்கள் ஒய்ஃபை வேலை பார்க்குற ஹோட்டல் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க. அவங்க ஃபோட்டோ எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா என்றான். திவாகர் எழுந்து நின்று தன் பேன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தந்த புகைப்படத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரீத்தியின் அழகும் கவர்ச்சியும் அவனை தாக்கின. பகுதி 3. மாம்பழம் பஸ் டெர்மினஸ் அருகில் 3 மாடிகள் கொண்ட புதிய கட்டிடத்தில் நியானில் ஆனந்தி ஜுவல்லரியின் பெயர் நிமிடத்திற்கு ஒரு முறை நிறம் மாறிக்கொண்டிருந்தது. ரேஷன் கடையில் போல மக்கள் வெள்ளம். கடைக்குள் ஒவ்வொரு மாடியிலும் திருவிழா. 150 பேர் யூனிஃபார்ம் அணிந்த ஊழியர்கள் மட்டும். 3வது மாடியில் ஒரு தனியறையில் அந்த வைர கிரீடம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. 10 இன்ச் அகலத்தில் 18 இன்ச் உயரத்தில் மிக அலங்காரமாக பெரிய பெரிய வைரங்களையும் நவரத்தின கற்களையும் பதித்து கொண்டிருந்த அந்த வைர கிரீடம் மின்னல்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. 2 போக்கஸ் விளக்குகள் போடப்பட்டிருந்தன. ஒரு தனி மேஜை மேல் திக்கான கண்ணாடி பெட்டிக்குள் அந்த கிரீடம் இருந்தது. கண்ணாடி பெட்டியின் சின்ன ஒற்றை கதவுக்கு ஒரு பூட்டப்பட்டிருந்தது. மேஜைக்கு இந்த பக்கம் இரும்பு சங்கிலி தடுப்பு போடப்பட்டிருந்தது. சங்கிலி தடுப்பிற்கு கிரீட பெட்டிக்கும் நடுவில் 8 அடி இடைவெளி இருந்தது. கண்ணாடி பெட்டிக்கு 2 பக்கத்திலும் 2 போலீஸ்காரர்கள் நீல துப்பாக்கியை தோளில் மாட்டி நின்றிருந்தார்கள். அந்த அறைக்குள் 10 பேராகத்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். சங்கிலி தடுப்பு வரை வருகின்ற அவர்கள் அங்கே நின்று கிரீடத்தை பார்க்கலாம். அதிகபட்சம் 15 நிமிடங்கள். திருப்பதி கோவிலில் ஏழுமலையான் தரிசனம் மாதிரி சங்கிலி தடுப்புக்கு வெளியே நிற்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர், பார்த்தாச்சில்ல, புறப்படுங்க சீக்கிரம், மற்றவங்களும் பார்க்கணுமில்ல, நகருங்க என்று விரட்டி கொண்டிருந்தார். அந்த ஜுவல்லரியின் முதல் மாடியில் ஒரு பிரதான அலுவலக அறை இருந்தது. அங்கேதான் முதலாளி வேணுகோபால் உட்கார்ந்து பீடாம் என்று கொண்டிருந்தார். பட்டு வேட்டி சில்க் ஜிப்பா அணிந்திருந்த அவருடைய நெற்றியில் வட்டமாக குங்குமம் வைத்திருந்தார். இன்ட்ருகாம் ஒலித்ததும் எடுத்து பேசினார். ஆமாம், வர சொல்லியிருந்தேன், அனுப்பிவை என்றார். சில வினாடிகளில் கதவில் தட்டிவிட்டு அந்த இளைஞன் உள்ளே வந்து புன்னகைத்து, வணக்கம் சார் என்றான். நீங்கள் தான் குமாரசாமி என்றார் வேணுகோபால். ஆமாம் சார் என்ற அவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து தனது பத்திரிகையை வழங்கியிருந்த அடையாள அட்டையை எடுத்து அவரிடம் காட்டிவிட்டு மறுபடி தன் பைக்குள் வைத்து கொண்டு அமர்ந்தான். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம் சார். பேட்டியை ஆரம்பிக்கலாமா சார்? ஒரு நிமிஷம், வாயை கொப்பளிச்சிட்டு வந்துடுறேன் என்று மின்விசிறி பக்கமாய் முகம் வைத்து பேசிவிட்டு எழுந்து அருகில் இருந்த பாத்ரூம் உள்ளே சென்று விட்டு பூத்துண்டால் வாயை துடைத்தபடி வந்து அமர்ந்தார். கேளுங்க, இந்த மண்டல தேவி வைர கிரீடம் ஆர்டர் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இது தெய்வத்தோட அனுகிரகம் தான் சொல்லணும். கோவில் நிர்வாகம் இந்தியா முழுக்க மொத்தம் 77 பேர்கிட்ட கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே சாமி சம்மந்தப்பட்ட நகைகள் செய்கிற ஆர்டர் வந்தால் அதிக லாபம் வைக்க மாட்டேன். தங்கம் விலையோட உண்மையான கூலி எவ்வளவோ அவ்வளவு வாங்கிக்குவேன். சாமி நகைங்க செய்கிறப்போ கிடைக்கிற புண்ணியத்தை விட லாபமாக முக்கியம். அந்த மாதிரி இந்த வைர கிரீடத்துக்கும் அவங்க சொன்ன டிசைனுக்கும் நியாயமான தங்கம், வைரம் மற்றும் நவமணிகள் இதெல்லாத்தோட சரியான அடக்க விலை கணக்கு போட்டு கொட்டேஷன் கொடுத்தேன். எனக்கு ஆர்டர் கிடைச்சிது. இந்த வைர கிரீடத்தை செய்ய உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு. எத்தனை பேர் செஞ்சாங்க? 2 பேர். மாணிக்கம் ஆசாரின்னு நம்ம கடையில் ரொம்ப நாளாக இருக்கார். அவரும் அவர் பையனும் என்னோட வீட்டில் வச்சு இதை செஞ்சாங்க. இந்த 1 மாதமும் அவங்க என் வீட்டிலையே தங்கி அங்கேயே சாப்பிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வைர கிரீடத்தோட மதிப்பு என்ன? 30 கோடியே 8 லட்சம் ஆகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கிறீங்க? நாளைக்கு, நாளன்னைக்கும் பார்க்கலாம். திருவிழா 24ஆம் தேதி தானே. நாளைக்கு 17, நாளன்னைக்கு 18, அதுக்கப்புறமும் நாள் இருக்கே. ஏன் கேட்குறேன்னா, எல்லா ஏரியாவிலையும் மக்கள் இந்த கிரீடத்தை பற்றி பேசிக்கிறாங்க. பார்த்தவங்க நீயும் அவசியம் போய் பாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 நாள் அதிகமாக பொதுமக்கள் பார்வைக்கு வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் கேட்டேன். இன்னும் 1 நாள் வேணும்னா அதிகப்படியாக அனுமதிக்கலாம். ஏன்னா 20ஆம் தேதி நான் கிரீடத்தை அனுப்பி வச்சாகணும். அப்படியா என்ற குமாரசாமி மேற்கொண்டு வேணுகோபால் எப்பொழுது எப்படி இந்த தொழிலுக்கு வந்தார் என்று பர்சனல் விவரங்களை கேட்க துவங்கினார். பகுதி 4. ஹோட்டல் அறையில் கிரண், ராவ், அலெக்ஸ் குடியிருந்தார்கள். கிரண் மடியில் 2 தலையணைகள். ராவ் விரலில் சுடப்போகிற சிகரெட். அலெக்ஸ் ஆடும் நாற்காலியில் ஆடிக்கொண்டிருந்தான். நேற்று ராத்திரி தூக்கமே வரல. கண்ணு முன்னாடி அந்த கிரீடம் வந்து நிற்கிது. வாவ், பியூட்டிஃபுல் பீஸ் என்றான் ராவ். பாம்பேயில் 2 போய் வைரம் தனியாக பிரிச்செடுத்து தங்கத்தை உருக்கி வித்துடலாம். அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க. 30 கோடி லைஃப் டைம் ப்ராஜெக்ட் என்றான் கிரண். நம்ம கைக்கு வந்தப்புறம் தானே பிரிக்கிறதுக்கும் உருக்கிறதும் என்ற அலெக்ஸ் ஒரு காகித சுருளை டீப்பாய் மேல் விரித்தான். இதுதான் அந்த பில்டிங்கோட படம். இதில் 3வது மாடியில் ஒரு ஜன்னல் பக்கத்தில் அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுதான் இப்போது அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும் ரூம் என்றான். பகலில் கிரீடம் பொதுமக்களோட பார்வைக்கு இருக்கிற சமயத்தில் நம்மளால் செயல்பட முடியாது. கடைவாசலில் 2 போலீஸ்காரங்க
3வது மாடியில் அந்த ரூமோட வாசலில் 2 போலீஸு, உள்ளே கண்ணாடி பெட்டிக்கு பக்கத்தில் 2 போலீஸு, தவிர ஒரு இன்ஸ்பெக்டர் வேற என்றான் கிரண். அந்த ரூமின் டாப்பில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, கவனிச்சியா? அந்த ரூம்குள்ளே வந்து போன அத்தனை பேரையும் பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க. நாமெல்லாம் கூட பதிவாகி இருப்போம் என்ற ராவ். அலெக்ஸ், நைட்லையும் அந்த கிரீடம் அதே ரூமில் தான் வைக்கப்பட்டிருக்கா என்றான். ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், ஆள் பிடிச்சிருக்கேன். நேற்று ராத்திரி ஒரு நோட்டம் விட போகிறதா சொன்னியே, போய் பார்த்தியா? கடைக்குள்ளே 4 போலீஸ்காரங்க, கடைக்கு வெளியில் 4 போலீஸ்காரங்க. இந்த ஜன்னல் யாருக்கும் தெரியாமல் போக முடிஞ்சால் அந்த கிரீடத்தை தொட்டுடலாம். அது நடக்கிற காரியம் இல்லை. இந்த கட்டிடத்துக்கு இந்த பக்கம் ஒரே மாடியோடு நின்று போனால் கட்டிடம் இருக்குது. கட்டிடம் உச்சியில் சோடியம் வேப்பர் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் யார் கண்ணிலையும் படாமல் இந்த ஜன்னலில் அடையிறதுனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்றான் கிரண். என்ன அது? நாம் பல்லியாக மாறினாதான் உண்டு. அந்த நகைச்சுவையை அலெக்ஸ் ரசிக்காமல் தன் நகத்தை கடித்து துப்பியபடி யோசனையில் ஆழ்ந்தான். ஃபோன் ஒலித்தது. ராவ் எடுத்து பேசி, அலெக்ஸ் உனக்கு என்று நீட்டினான். ஹலோ என்றான் அலெக்ஸ். சார், நான் தேவதாஸ் பேசுகிறேன். சொல்லு. நீங்கள் சொன்ன மாதிரி போலி அடையாள அட்டை தயாரிச்சுட்டு பத்திரிக்கை நிபுணர் மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த நகைக்கடை முதலாளியை பேட்டி எடுத்தேன். என்ன ஒரு சிவப்பு தெரியுமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கத்தான் உன்னை அனுப்பிச்சேனா? சார், 19ஆம் தேதி வரைக்கும் கிரீடம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுது. 20ஆம் தேதி கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க? அது தெரிஞ்சுக்க முடியலை. சில விஷயங்களை நேரடியாக கேட்டால் சந்தேகம் வந்துடும். அப்புறம் அந்த ரூமில் அவர் மட்டும்தான் இருக்கார். கிரவுண்ட் ஃப்ளோரில் அவர் பையன் தாமோதரம் உட்கார்ந்துருக்கார். முதல்ல அவரை பார்த்து அவர் இன்டர்காம் மூலமாக பேசி பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அனுப்பி வைக்கிறார். சரி, நீ வச்சுடு. மறுபடியும் உனக்கு நானே அப்புறமா ஃபோன் செய்கிறேன். அலெக்ஸ் ஃபோனை வைத்துவிட்டு, கட்டடத்தில் முதல் மாடியில் வெள்ளி ஐட்டங்கள் இருக்குது, கவனிச்சிங்களா என்றான். ஆமாம், அந்த பகுதியில் அவ்வளவு கூட்டம் இருக்கிறதில்ல. என்ன உன் ஐடியா? நேரடி தாக்குதல். தெளிவாக சொல்லு. போலீஸை ஏமாற்றி கிரீடத்தை திருட முடியாதுங்கிற சூழ்நிலை இப்போது. அதனால் அவங்க கண்ணு முன்னாடியே முரட்டுத்தனமாக கொள்ளையடிச்சிடலாமா? சிக்கலாயிடும்பா. தெளிவாக பேசி பார்க்கலாம். கடை வாசலில் வாடகைக்கு எடுத்த நம்பர் பிளேட் மாற்றின ஒரு வேனில் 2 பேர் வெயிட் பண்ண வேண்டியது. ஒரு ஆள் மாறுவேஷத்தில் வெள்ளி வாங்க போகிற மாதிரி போய் சட்டுன்னு வேணுகோபால் ரூமுக்குள்ளே புகுந்து அவரோட நெத்தியில் துப்பாக்கி வச்சிட வேண்டியது. அந்த முரட்டல் மேனையிலேயே அவரை மாடிக்கு அழைச்சிட்டு போய் போலீஸ் முன்னிலையிலே கிரீடத்தை எடுத்து ஒரு பையில் போட்டு தோளில் மாட்டிக்கிட்டு வேணுகோபாலையும் கூட்டிகிட்டு புறப்படுறது. வண்டி மாற்றி தப்பிச்சு ஒரு ஸ்டேஜில் அவரை மயக்கப்படுத்தி இறக்கி வச்சிட வேண்டியது. ரொம்ப ரிஸ்க் இருக்கிறது அலெக்ஸ் என்றான் கிரண். ரிஸ்க் இல்லாமல் 30 கோடி அடிக்கிறது நடக்காது. இந்த பிளானில் எங்கே பலவீனமாக இருக்குன்னு யோசிப்போம், அதை சரி செய்வோம். கரெக்டாக செஞ்சுட்டா அடிச்சிடலாம்னு தான் தோணுது. முதல்ல துப்பாக்கி நெத்தியில் வச்சிடலாம். அப்படியே பூரா வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு அசந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியை அவரோ ஒரு புத்திசாலி போலீஸோ தட்டி விட்டுட்டா ஆட்டம் க்ளோஸு. அதனால் துப்பாக்கி முனையில் முதல் காரியமாக அவர் இடுப்பில் பவர்ஃபுல் பாம் உள்ள பெல்ட்டை கட்டி விட்டுட்டு கையில் ரிமோட் பீஸ் எடுத்துக்கலாம். அழுத்தினா பீஸாக வெடித்து சிதறிடுவாருன்னு மிரட்டலாம். யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ரிமோட்டை அழுத்திடுவேன்னு சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் என்றான் ராவ். கரெக்ட். மார்வேஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். 3 பேருக்கும். உள்ளே போய் நடத்த போகிறது யார்? ஒருத்தர் பத்தாது அலெக்ஸ். நீயும் ராவும் உள்ளே போங்க, நான் வெளியில் காரில் வெயிட் பண்ணுறேன் என்றான் கிரண். மேற்கொண்டு திட்டத்தின் சின்ன சின்ன விவரங்களையும் அவர்கள் பேச துவங்கினார்கள். பகுதி 5. ஹலோ, பரத் ஸ்பீக்கிங் என்றான் ஃபோனை எடுத்த பரத். என்ன சார், ஞாபகம் வந்துருச்சா என்றது பெண் குரல். புரிந்தது. உண்டியல் என்றதும் நினைவில் வந்த புதிராக பேசிவிட்டு போன அந்த சுடிதார் பெண் தான் பேசுகிறாள். பரத் எதிரே பார்த்தான். சுசீலா மும்மரமாக கம்ப்யூட்டரில் ஒரு கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தாள். கருப்பு பனியனில் வெள்ளை எழுத்துக்களில் வேல்யபிள் ஜீரோஸ் என்று இருந்தன. இல்லைங்க, உங்களை பார்த்தது எனக்கு வேற ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சே ஒழிய நீங்கள் யாருன்னு இன்னும் ஞாபகம் வரலைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க சார். நீங்கள் அதை எப்படி மறப்பீங்க? மறக்க முடியாத அளவுக்கு நம்ம பார்த்து பேசி பழகியிருந்தால் அது இந்த ஜென்மத்தில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம பேசுனதில்லை பரத், பழகினதில்லை பரத். ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் கூட இருந்தார். அவன் பேர் என்ன? அவரை எனக்கு தெரியாதே. என்னை மட்டும் எப்படி தெரியும்? நீங்கள் பாப்புலர் ஃபிகராச்சே. நீங்கள் கூட நல்ல ஃபிகருங்க. சாரி, தப்பாக சொல்லியிருந்தா. இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, உங்கள் பேரையாவது சொல்லுங்கள், நினைவு வருதான்னு பார்க்குறேன். வயோலா. என்னலா? வயோலா. சாரிங்க, இப்போ கூட எனக்குள்ளே மணி அடிக்கலை. எதிர்முனையில் ஒரு சிரிப்பலை பரவி வடிந்தது. எங்களுக்குள்ளே மணி அடிக்கிறதுனா வேறு அர்த்தத்தில் யோசிப்போம். டேஞ்சரஸாக இருப்பீங்க போல இருக்க உங்களுக்குன்னே. என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன். நீங்கள் எந்த காலேஜ் வயோலா? கிண்டல் பண்ணாதீங்க சார். நான் எங்கே இருக்கேன், என்ன செய்கிறேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்னங்க வம்பா போச்சு? எனக்கோ ஒரு துளிங்கிற அளவுக்கு கூட ஞாபகம் வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் மேன்மேலே பேசிக்கிட்டே போகிறீங்களே.
ஒரு வேளை மறுபடி நேரில் பார்த்தா ஞாபகம் வருமா? நேற்று நேரில் தானே பார்த்தோம், ஞாபகம் வரலையே. நாம் சந்தித்தப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஞாபகம் வரலாம் இல்லையா? சினிமாவில் குடும்பம் பிரிஞ்சதும் பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடி தேடுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம். ஆனால் வயோலா, நீங்கள் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலைன்னா கூட இன்னொரு தடவை நேரில் சந்திச்சிடலாம்னு படுது. எப்போ சந்திக்கலாம் சார்? நீங்கள் தான் சொல்லணும். எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஒரு பெண்ணோட அட்ரஸ் விசாரிக்கிறது நாகரிகமா? இல்லை தான், வேற எப்படி சந்திக்கிறது? ரொம்ப படுத்துறீங்க நீங்கள். நான் எப்போ படுத்தேன்? ஐயோ, படுத்தீங்கன்னு சொல்லலை, படுத்துறீங்கன்னு சொன்னேன். ஈவினிங் 6 மணிக்கு மெரினா பீச் வர்றீங்களா? உங்கள் கார் எனக்கு தெரியும், நான் வந்து பேசுகிறேன். சரிங்க, அப்போ நாம் சந்திக்கிறப்போ நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வர போகிறீங்களா? சி, இவன் ஆட்டி வெக்கப்படுற மாதிரி இப்போ நான் என்னங்க சொல்லிட்டேன்? அந்த ட்ரெஸ்ஸை எப்படிங்க பொது இடத்துல போட்டுட்டு வர முடியும் என்று கேட்ட கையோடு எதிர்முனையில் அவள் வைத்துவிட பரத்திற்கு மண்டையை பிராண்டி கொள்ளலாம் போல இருந்தது. இந்த வயோலாவின் மண்டையில் ஏதோ ஒரு ஓரமாக சின்ன விரிசல் இருக்கலாம். சமத்தையாக குழப்புகிறாள், ஆனால் வசீகரமான குழப்பம். நாளைக்கு குளிக்கும்போது கொஞ்சம் மெனக்கட்டு தேடி பார்க்க வேண்டும். என் உடம்பில் புதிதாக எங்காவது ஒரு மச்சம் தோன்றி இருக்கிறதா என்ன? பெண்கள் தேடி பிடித்து ஜொல்வடிக்க துவங்கிவிட்டார்களே. கம்ப்யூட்டரை அணைத்து விட்டு எழுந்த சுசிலா, போகலாமா என்றாள். எங்கே என்றான் பரத். 10:30 மணிக்கு அந்த பிரீத்தியோட ஆஃபீஸ்க்கு போகலாம்னு சொன்னீங்களே. எந்த பிரீத்தி? திவாகரோட சந்தேகத்துக்குரிய பொண்டாட்டி. என்னாச்சு உங்களுக்கு பரத்? திடீர்னு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சா? அப்படித்தான் போல இருக்கு சுசி. பொது இடத்துல போட்டுக்கிட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் ஒரு பெண்ணை பார்த்துட்டு நான் சுத்தமாக மறந்து போகிறதுக்கு சான்ஸ் உண்டா? அடுத்த ஜென்மம் வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி விஷயங்களை. பின்ன வயோலா ஏன் புதிர் போடுறா? எந்த வயோலா? நேற்று நீ உண்டியல்னதும் சிரிச்சு காரணம் விளக்கினேனே, அவள் தான் இப்போ பேசினா. அவள் பேர் தான் வயோலாவா. அவளை நான் பார்த்துருக்கேனா? பொது இடத்துல போட்டுட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் அவள் பார்த்தேனா? பரத், அதுவும் தனியாக இல்லை, என் ஃப்ரெண்டோட சந்திச்சேனா. வாட் நான்சென்ஸ்? நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட போய் நீச்சன்குளம் பக்கத்தில் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்த இந்த பொண்ணை உங்கள் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கலாம். நீச்சல் ட்ரெஸ்ஸில் பொது இடத்துக்கு வர முடியாதே. ரொம்ப லாஜிக்காக தான் யோசித்து சொல்கிறேன். ஆனால் சுசி, இன்னொரு லாஜிக் கிடைக்குதே. என்ன? நீச்சல் உடையில் நனைய பார்த்துருந்தா 7 ஜென்மத்துக்கும் மறக்க முடியுமா? அவள் சும்மா உங்ககிட்ட ஏதாச்சும் கலாட்டா பண்ணி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். விடுங்க பரத், அவள் யாராக இருந்தால் என்ன? இனிமேல் அவள் பேசினா ஃபோனை என்கிட்ட கொடுங்க, இந்த தொழிலை கவனிக்கலாம். பிரீத்தி நல்லவளா இல்லை அவள் புருஷன் சந்தேகப்படுற மாதிரி அவளுக்கு வேறு யாரோடையாவது தொடர்பு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் என்றாள் சுசீலா. முதல்ல அவளோட ஆஃபீஸ் போகலாம், பியூனை விலைக்கு வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். பரத்தும் சுசீலாவும் காரில் புறப்பட்டார்கள். பகுதி 6. ஹோட்டல் தீன் பிரகாஷ் ஒற்றை நட்சத்திர அந்தஸ்துடன் இருந்தது. கட்டிடத்திற்கு வர்ணம் பூசி பல வருடமாகி நிறங்கள் மழுங்கி போயிருந்தன. ஹோட்டலின் ரிசப்ஷனையொட்டி சின்ன ஆஃபீஸ் அறை இருந்தது. 6 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். கம்ப்யூட்டருக்கு தனி அறை இருந்தது. அதனுள்ளே கம்ப்யூட்டர் இருந்தது. ஆனால் நாற்காலி காலியாக இருந்தது. கண்ணாடி வழியாக தெரிந்தது. சுசீலாவை ரிசப்ஷனில் உட்கார சொல்லிவிட்டு பரத் மட்டும் உள்ளே வந்து ஒரு நடுத்தர வயது கிளார்க் முன்பாக காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். குட் மார்னிங் சார், ஐ எம் குருநாதன், கம்மிங் ஃப்ரம் குரு கம்ப்யூட்டர் சர்வீசஸ் கம்பெனி. எங்கள் கம்பெனியோட சர்வீஸ் கான்ட்ராக்டை போட்டால் உங்களுக்கு நிறைய லாபம் உண்டு என்று மூச்சு விடாமல் பேச அவர் கையமர்த்தி நிறுத்தினார். கம்ப்யூட்டர் பற்றி நான் எதுவும் பேச முடியாது, எங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கிட்ட பேசுங்க என்றார். அவங்க எங்கே இருக்காங்க சார்? அவங்க ஆஃபீஸ் வந்துட்டு பெர்மிஷன் போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஃபோன் செஞ்சுட்டு அப்புறமா வந்து பாருங்கள். அவங்க பேர் பிரீத்தி என்றார். எழுந்து கொண்ட பரத் அவர் மேஜையின் மேல் ஒரு லெஜரை எடுத்து விட்டு விலகின பியூனிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்று அருகில் வந்து, ஒரு நிமிஷம் அப்படி தனியாக வர முடியுமா என்றான். தனியாக வந்ததும் என்னாச்சு என்றான் பியூன். ஒன்றுமில்லப்பா, நம்ம கம்பெனியோட கம்ப்யூட்டருக்கு சர்வீஸ் கான்ட்ராக்ட் கேட்டு வந்தேன். அதுக்கு பிரீத்திங்கிறவங்கள பார்க்கணுமா. அவங்க இப்போ இல்லையா. இதை சும்மா செலவுக்கு வச்சுக்கோ என்று 50 ரூபாய் நோட்டொன்று கையில் திணித்தேன். எதுக்கு சார் பணம் எல்லாம் தர்ற? தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அந்த பிரீத்தி எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் விவரம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடந்து ஆர்டர் வாங்கிடுவேன். அதான். பியூன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துவிட்டு பணத்தை பாக்கெட்டில் செருகி கொண்டு குரலை தனித்து, அது அலையிற கேஸு சார், ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கே, ஒரு XXX வாங்கி கொடு சார், அதுவே உன்னை வெளியில் இழுத்துட்டு போயிடும், சுகத்துக்கு சுகம், ஆர்டரும் கிடைச்சிடும் என்றான்.
ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிற? ஆமாம் சார், நடக்கிறத சொன்னேன். பணம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது பாரு, அது ஒரு மாதிரியான கேஸு சார். உடம்பு திமிரு எடுத்து அலையுது. புருஷன் ரெப்ரசன்டேட்டிவ், வீட்டிலையே தங்குறதில்ல, இது கிடந்து ஆடுது. ஒரு கல்யாணமான பொண்ணு மேலே அபாண்டமாக பழி போடக்கூடாதுப்பா. யார்? நான் பழி போடுறேன்னா? அந்த பஜாரி இப்போ பர்மிஷன் போட்டுட்டு எங்கே போயிருக்கா தெரியுமா? எங்கே? இவளுக்கு இப்போ ஒரு வகையான பார்ட்டி கிடச்சிருக்கான், அவனோட தான் சுற்றுறா. கொஞ்சம் முன்னாடி அந்த பார்ட்டி ஃபோன் செஞ்சான். இவள் ஃபோனில் பரத் பர்த்டேவுக்கு தங்க நெக்லஸ் கேட்டா. உடனே பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டு வா, வாங்கி தரேன்னு சொன்னான். ஆனந்தி ஜுவல்லரியான்னு கேட்டுட்டு இவ புறப்பட்டு போயிருக்கா. நேராக போய் பாரு, அந்த பார்ட்டியோட அங்கே நகை வாங்கிட்டு இருப்பா. இது குடும்ப பொண்ணு செய்கிற வேலையா? பாவம் அந்த புருஷன் இவளை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த சோனகிரி. சரிப்பா, இவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அப்புறமா ஃபோன் செஞ்சு டைம் கேட்டுட்டு நான் ரம்மோட வந்து அவங்கள பார்த்து பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரத் அவனிடம் இருந்து நகர்ந்து சுசிலாவிடம் வந்தான். என்ன பரத் என்றால் புரட்டி கொண்டிருந்த பத்திரிகையை போட்டுவிட்டு எழுந்த சுசிலா. நல்ல வேலை அவள் இப்போ இல்லை என்றான் பரத். இருந்திருந்தா என்னை பார்த்ததுமே எந்திரிச்சு ரூம் கதவை தாப்பால் போட்டிருப்பாளாம். அவ்வளவு மோசமாக பேண்ட்டு சட்டை மாட்டின திருஷ்டி பொம்மையை கூட திருடிக்கிட்டு போயிடுவா போல இருக்கு, பியூன் சொன்னதை பார்த்தா. நடத்த சரியில்லையா அப்போது? அப்படியும் சொல்லலாம். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் லோலாயின்னு சொல்லலாம். இப்போ அவள் பழகிட்டு இருக்கிற பணக்கார பார்ட்டியோட ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு நகை கடைக்கு தான் பிறந்த நாளுக்காக தங்க நெக்லஸ் வாங்க போயிருக்காளாம். இவ்வளவு தகவலை எப்படி சொன்னான் பியூனு? நான் கொடுத்தது 50 ரூபா. 50 ரூபாய்க்கு இவ்வளவு ரகசியங்கள் கிடைக்குதா? 50 ரூபாய்க்கு இந்தியாவோட இராணுவ ரகசியங்களே விற்கிறாங்களே, மறந்துட்டியா? ஆனால் இதில் 50 ரூபா தவிரவும் அவன் உளறி கொட்டுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கணும். என்ன? கண்ட புல்லு மேயிற பசுதானேன்னு இவனும் கிட்ட போயிருப்பான். மாடு உதைச்சிருக்கும். அந்த பழிவெறியில் கூட சொல்லியிருக்கலாம். இந்த சின்னத்தனமான கற்பனையெல்லாம் நமக்கு தேவையில்லை பரத். பியூன் சொல்கிறத அப்படியே நம்ப போகிறீங்களா? கூடாது, நாம் ஒரு தடவை பார்த்துடலாம். அவள் எந்த நகை கடைக்கு போயிருக்காளாம்? ஆனந்தி ஜுவல்லரின்னு மாம்பழத்தில் இருக்குது. சரி, போய் அந்த பார்ட்டியை யாருன்னு பார்த்துடலாம். அந்த திவாகர் பாவம் நொந்து போயிடுவார்ல. ஆமாம் சுசி என்ற பரத் காரில் ஆனந்தி ஜுவல்லரி நோக்கி போய் கொண்டிருந்த போது சொன்னான். இப்படி ஒரு பிரீத்தி ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறதுக்கு காரணமாக ஒரு பழிவெறி இருக்கலாம் சுசி. இதில் என்ன பழி இருக்க முடியும்? சின்னத்தனமான என் கற்பனை என்ன சொல்லுதுன்னா, திவாகர் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? தங்குற ஊரில் எல்லாம் சாம்பிள் பார்த்துருக்கலாம். அது பிரீத்திக்கு தெரிய வந்திருக்கலாம். முள்ளால் எடுக்கணும், துரோகத்தை துரோகத்தால் ஜெயிக்கணும்னு இப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். கற்பனை மூடி வைங்க, ரொம்ப ஒழுகுது என்றாள் சுசீலா. பகுதி 7. நேரம் காலை 11. ஆனந்தி ஜுவல்லரியின் வாசலில் பார்க் செய்யப்பட்ட 7-8 கார்களில் ஒரு காரில் டிரைவருக்கான யூனிஃபார்முடன் தன் சொந்த அடையாளங்களை விழுங்கின மாறு வேடத்துடன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காத்திருந்தான் கிரண். அது நீல நிற அம்பாசிடர் கார். நேற்று இரவு பாரிஸ் கார் நிலையத்திடப்பட்டு நம்பர் பிளேட் மாற்றப்பட்ட கார். ஆனந்தி ஜுவல்லரிக்குள் எக்கச்சக்கமான கூட்டம். கருப்பாக ஒரே தலைகள். வாங்க வந்தவர்கள், விற்க வந்தவர்கள், வைர கிரீடம் பார்க்க வந்தவர்கள், அவர்களுக்கு துணையாக வந்தவர்கள் என்று ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கி அடிக்க அந்த கூட்டத்திற்கு நடுவில் நிதானமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள் ராவும் அலெக்ஸும். ராவ் நீளமான ஷெர்வானி கோட் அணிந்து தலையில் புசு புசு என்று எம்ஜிஆர் தொப்பி வைத்து குறுந்தாடி, கூலிங் கிளாஸ், வாக்கிங் ஸ்டிக் சகிதமாக ஒரு பெரிய பணக்கார ஷேட் தோற்றத்தில் இருந்தான். அலெக்ஸ் தன் முடியை ஒரே பக்கமாய் எண்ணெய் போட்டு வழித்து சீவி கண்களை பெரிதாக்கி காட்டும் கனமான கண்ணாடி அணிந்து வாயில் வெற்றிலை குதப்பலுடன் பஞ்சகச்சம், சின்ன கோட் என்று ஷேட்டின் காரியதர்சி போல மாறியிருந்தான். அவர்கள் இருவரும் நடந்தார்கள் என்பதை விட மற்றவர்கள் அவர்களை நடத்தினார்கள் என்பதே சரி. ராவ் கக்கத்தில் ஒரு கருப்பு பேக் இடுக்கியிருந்தான். ஒரு ஊழியனிடம் சில்வர் ஐட்டம்ஸ் எங்கப்பா என்றான். அவன் மேலே விரல் காட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்றான். அகலமான மாடிப்படிகள். அங்கேதான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்தது. படிகள் ஏறி மேலே வந்தார்கள். ஷோகேஸ்கள் முழுக்க வெள்ளி பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு கவுண்டர்களில் கூட்டம் இருந்தாலும் கீழே தங்கம் பகுதியில் போல அத்தனை நெரிசல் இல்லை. என்ன வேணும் சார் என்றான் ஒரு பேட்ச் குத்தின சேல்ஸ்மேன். 3 கிலோ எடையில் வெள்ளி குடம் வேணும் என்றான் அலெக்ஸ். அதோ அந்த பக்கம் போங்க. அவன் கை காட்டின அந்த பக்கத்தில்தான் வேணுகோபாலின் தனி அறை இருந்தது. கதவு மூடி இருந்தது. இருவரும் வந்து அந்த பகுதியில் அந்த கதவை எந்த நேரமும் சமீபிக்க வசதியான இடத்தில் இருந்த குஷன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார்கள். சேல்ஸ்மேனிடம் தேவைப்பட்டதை சொல்ல அவன் 2-3 வெள்ளி குடங்களை எடுத்து வந்து காட்டினான். அதில் ஒரு குடம் எடுத்து இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க என்றான் ராவ். அவன் கால்குலேட்டரில் தட்டி குறிப்பு காகிதத்தில் எழுதி காட்டினான். என்னப்பா, கூலி சேதாரம் ரொம்ப அதிகமாக தெரியுதே. உங்கள் முதலாளியே எனக்கு நல்லா தெரியும். ஊரில் இருக்காரா? இந்த ரூமில் தான் இருக்காரா? நான் அவர்கிட்ட பேசி விலையை ஃபைனல் பண்ணிக்கிறேன்.
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அவர் பையன் இருக்கார் சார், அவரை பார்த்தா போதும், அவர் குறைச்சி போட்டு ஃபைனல் பண்ணுவார் என்றான் அவன். எனக்கு பையன் அறிமுகம் இல்லைப்பா, வேணுகோபாலை தான் தெரியும். 2 நிமிஷம் ஆகுமா, போய் மங்காராம் ஷேட்டுன்னு சொல்லு, சீட்டை காட்டி பேசிட்டு வந்துடுறோம் என்றான் அலெக்ஸ். அவன் வேறு வழி இல்லாமல் சென்று கதவில் தட்டிவிட்டு உள்ளே போய் பேசிவிட்டு திரும்பி வந்து வர சொல்றார் என்றான். ராவும் அலெக்ஸும் விலை குறிக்கப்பட்ட காகிதத்தோடு அந்த தனியறைக்குள் வந்தார்கள். ஏதோ கணக்கு பார்த்தபடி தன் உயரமான சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த வேணுகோபால் நிமிர்ந்தார். வாங்க உட்காருங்க, உங்களை எனக்கு நினைவு வரலையே என்றார். என்ன சார் மறந்துட்டீங்களா? என் விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரும் என்ற ராவ் தன் கோட் பாக்கெட்டில் கையை நுழைத்து வெளியே எடுத்த பொருளின் பெயர் ஆங்கிலத்தில் ரிவால்வர், தமிழில் துப்பாக்கி. வேணுகோபால் பதறி என்னது என்று எழப்போக அவரை நெருங்கி நெற்றிப்பொட்டில் முனையை வைத்தான் ராவ். உட்காருங்க. அரண்டு போய் அமர்ந்த வேணுகோபாலுக்கு அதே வினாடியில் நெற்றி முழுக்க வியர்க்க ஆரம்பித்து விட்டது. அலெக்ஸ் தன் ஹேண்ட்பேக் திறந்து அந்த பெல்ட் எடுத்தான். பட்டையின் அந்த பெல்ட்டை அவர் மார்பில் பொருத்தி ப்ளக்ஸ் போட்டான். பெல்ட்டோடு பாம் பொருத்தப்பட்டிருந்தது. என்ன செய்கிறீங்க? பதறினார் வேணுகோபால். கேள்வி கேட்கக்கூடாது. RTX வெடிமருந்து நிரப்பின பாம் இந்த பெல்ட்டில் இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இந்த சின்ன பட்டனை நான் அழுத்த கூட வேணாம், லேசாக தொட்டால் போதும். ஃபெதர் ஸ்ட்ரெச் தொடட்டுமா என்றான் அலெக்ஸ். ஓ கடவுளே, வேணாம், என்னை எதுவும் செஞ்சிடாதே, நான் வெடித்து சிதறி செத்து போயிடுவேன், புரிஞ்சுதா? அப்போ நல்ல பிள்ளையாக நாங்கள் சொல்கிற பிள்ளையெல்லாம் நடந்துக்கணும், செய்கிறீங்களா என்றான். துப்பாக்கியை அவர் நெற்றி போட்டியிலிருந்து எடுத்தராவ். செய்கிறேன், நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன், என்னை உயிரோட விட்டால் போதும் கெஞ்சினார் வேணுகோபால். சரி, உங்கள் உயிரோட மதிப்பு என்ன புரியலையா? சரி, உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும்? 600 கோடி தேரும். அதில் 5% தான் நாங்கள் கேட்குறது. ரொம்ப சீப் இல்லை உங்கள் உயிருக்கு. ரைட்டு, இப்போது நீங்கள் ஃபோன் செஞ்சு உங்கள் பையனை இங்கே வர சொல்லுங்கள், பையனை மட்டும். வேணுகோபால் கை நடுங்கு இன்டர்காம் எடுத்து என் ரூமுக்கு உடனே வா, நீ மட்டும் வா என்று சொல்லி வைத்தார். ராவ் கதவருகில் சென்று காத்திருந்தான். அடுத்த நிமிடத்தின் துவக்கத்தில் உள்ளே நுழைந்த வேணுகோபாலின் மகன் தாமோதரன் உள்ளே வந்ததும் ராவ் அவன் நெஞ்சில் துப்பாக்கி வைத்ததும் வெலவெலத்து போனான். அவன் விபரீதமான நிலைமையை அவனுக்கு உணர்த்துவதற்கு 2 நிமிடங்களும் சில வாக்கியங்களும் செலவாகின. இதை பாருப்பா தாமோதரா, இப்போ உன்னோட அப்பாவை உன் கண் எதிர்க்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி நாங்கள் வெடித்து சிதறடிக்காமல் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் என்ற அலெக்ஸ் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னான். இவனும் உன் கூட வருவான். சொன்னதை மீறி வேற ஏதாச்சும் சொன்னால் இங்கே அப்பா சத துண்டுகளாக தான் உனக்கு கிடைப்பாரு. புறப்படு. ராவும் தாமோதரனும் மட்டும் அறையை விட்டு வெளியேறி கதவை தாழிட்ட அலெக்ஸ் கையில் அந்த ரிமோட் கண்ட்ரோலுடன் வேணுகோபாலுக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். பகுதி 8. பரத்தும் சுசிலாவும் ஆனந்தி ஜுவல்லரிக்குள் நுழைந்ததும் கூட்டத்தை பார்த்து வியந்த பரத், மை காட், இந்தியா ஏழை நாடுன்னு நீ நம்புவியா? இந்த கூட்டத்தில் ஃபோட்டோவில் பார்த்த பிரீத்தி முகத்தை ஞாபகம் வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா சுசி? கொஞ்சம் கஷ்டம்தான் பரத். இவ்வளவு கூட்டத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கடையில் தானே மண்டலாதேவிக்கான வைரகிரீடம் பொதுமக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க, பேப்பரில் படித்தோமே என்றாள் சுசிலா. சுசிலா, பத்திரம், ரொம்ப வேல்யூபிள். என்னது? ஜீரோஸ் தான் என்றவன் பார்வையை கவனித்து ரகசியமாக பரத்தின் பின்பகுதியில் கிள்ளினாள் சுசிலா. கூட்டம் தர்ற தைரியமா? நகர்ந்துக்கிட்டே இரு, பின்னாடி பாரு, தள்ளுறாங்க, ரொம்ப மோசம் பரத். இப்படித்தான் பதிலுக்கு கிள்ளுவான் பாவி. இப்போ நான் கில்லலை சுசி, எந்த ராஸ்கல் என்று திரும்பினான். கடந்து சென்ற 4-5 இளைஞர்களில் யாரும் சலனம் காட்டவில்லை. பரத், நான் பார்த்த வரைக்கும் அந்த பிரீத்தியை காணோம். அவள் வந்துட்டு போயிருக்கணும், இல்லைனாலும் இந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கிறது சிரமம். இது கடையா இல்லை கடலா? வெளியில் போய் வாசலில் நிற்கலாம், 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வெளியில் வர்றவங்களில் பிரீத்தி இருக்காளான்னு கவனிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி. பரத், வந்துட்டோம். அந்த வைரகிரீடத்தை பார்த்துட்டு போயிடலாமா? 30 கோடிக்கு வைரகிரீடம், பிரம்மாண்டம் இல்லை? சரி வா என்றான் பரத். மனிதர்களுக்கு நடுவில் நுழைந்து நடந்து படிகள் ஏறி 3வது மாடி வந்தார்கள். வைரகிரீடம் வைக்கப்பட்டிருந்த அரைவாசலில் 20-30 பேர் கியூவில் நின்றிருக்க இவர்களும் சென்று வரிசையின் இறுதியில் சேர்ந்து கொண்டார்கள். ஏன் பரத், இந்த நகைக்கடை ஓனர் பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்வீங்களே, நானும் கியூவில் நின்று தான் போய் பார்க்கணுமா? அவன் ஃப்ரெண்டு இல்லை, காலேஜில் என் கிளாஸில் படித்தான், நெருக்கம் கிடையாது, கடைசி வரைக்கும் என்னங்க வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்டு இருப்போம். அவன் பேர் கூட எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. இப்போ வைரகிரீடத்தை பார்க்குறதுக்காக அவங்ககிட்ட போய் பள்ளியிலிக்க சொல்கிறியா? விடு, கூட்டம் கம்மி தான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்காது. அவர் மெதுவாக நகர்ந்து அந்த அறையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க தாமோதரனும் ராவும் அங்கே வந்து சேர்ந்து அறைக்குள் இருந்த இன்ஸ்பெக்டரை கை காட்டி வெளியே அழைத்தான் தாமோதரன். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து என்ன சார் என்றார். பரத் சுசிலாவிடம் தூரத்தில் நின்றபடி தாமோதரை காட்டி, அதோ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் பாரு,
அவன்தான் ஓனர் பையன், பேரு தாவுல ஆரம்பிக்கும் என்றான். இன்ஸ்பெக்டரை பார்த்து தாமோதரன் அலெக்ஸ் சற்று முன் சொல்லி கொடுத்தபடி, சார் இவர் ஸ்ரீராமுடு ரெட்டிக்காரு, மண்டலதேவி கோயில் நிர்வாக கமிட்டியில் செயலாளர் என்று ராவை அறிமுகம் செய்து வைத்து, வைர கிரீடத்துக்கு 4 நாளைக்கு சில விசேஷ பூஜைகள் செய்ய வேண்டியிருக்குதான், அதனால் இன்றைக்கே வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க என்றான். அப்படியா? ஸோ இன்றைக்கோட எங்கள் டியூட்டி முடிஞ்சுதா? இப்போவே என்றான் ராவ். ஆமாம் சார், இன்னும் 10 நிமிஷத்தில் இவங்க நகையோட புறப்பட போகிறாங்க. கூடவே அப்பாவும் போகிறாரு. அதனால் வரிசையில் நிற்கிறவங்கள எல்லாம் களைஞ்சு போக சொல்லிவிடுங்க. ரூமுக்குள்ளே இருக்கிறவங்களையும் வெளியேற்றிட்டு உங்கள் போலீஸ்காரர்களையும் வெளியே வர சொல்லிவிடுங்க சார். ஓகே என்ற இன்ஸ்பெக்டர் உடனே கூட்டத்தை கலைந்து போக சொல்ல பரத் போலீஸ் கான்ஸ்டபிளிடம் காரணம் கேட்டான். நகை இப்போவே கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம் என்றார். பரத், இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போகிறதா? ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் வாங்க பரத். மற்றவங்க கலைஞ்சு போனதும் நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுங்க என்றாள் சுசிலா. சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்கள் அறைக்குள் கிரீடம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கீழே அனுப்பப்பட போலீஸ்காரர்கள் தவிர தாமோதரனும் ராவும் நிற்க அவர்களை நோக்கி பரத் சுசிலா வந்தார்கள். ஹலோ, எப்படி இருக்கீங்க என்றான் பரத் புன்னகையோடு. தாமோதரன் அடையாளம் புரிந்து கொண்டு, பரத், எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து என்றவன் வாஞ்சையாக கைகோத்து கொண்டு, ரொம்ப டேஞ்சரான தொழில் பார்க்குறீங்க போல இருக்கே. கேள்விப்பட்டேன், காலேஜ் படிக்கிறப்பவே உங்களுக்கு அபாயம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு துணிஞ்சு இறங்கி உதவிகள் செய்கிறவராச்சே, இவங்க தான் சுசீலாவா என்றான். ஆமாம், கிரீடம் பார்க்கணும்னு சொன்னதால் வந்தோம். திடுதுப்புன்னு எல்லாரையும் துரத்திட்டீங்களே, அப்படி என்ன அவசரம்? தாமோதரன் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னதையே இவர்களிடம் சொல்லிவிட்டு ராமுடு ரெட்டி என்று அறிமுகப்படுத்தி விவரம் சொன்னான். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம் ப்ளீஸ் என்று பரத் மைப்பிடி கை குலுக்கி, இன்னொரு நாள் ஃப்ரீயாக பேசலாம் என்றான். பரத் சுசிலா படிகளில் இறங்கினார்கள். 2வது மாடிக்கு வந்ததும் சுசிலாவை ஓரமாக இழுத்த பரத், ஏதோ ஒரு சிக்கல் மாதிரி தெரியுது சுசி. அவன் என்கிட்ட இவ்வளவு உரிமையில் பேசுகிறவன் இல்லை. ஃபுல் ஏசி, எனக்கு குளிருது. ஆனால் அவனுக்கு முகம் பூரா வேர்த்து கொட்டுறதை கவனிச்சியா? கை குலுக்குனப்போ உள்ளங்கையில் ஒரு விரலால் சுரண்டினா சுசி. அதற்கு அர்த்தம் புரியல. பரத், ரெட்டின்னு ஒருத்தனை அறிமுகம் செஞ்சுருக்காருல, அவரோட தாடி நேச்சுரலாகவே இல்லை. ரொம்ப கிட்ட நின்று பார்த்தால் ஒட்ட வச்ச தாடி மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. சுசி இரு, அவன் என்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முயற்சி செஞ்சுருக்கான். அவன் என்ன டேஞ்சரான தொழிலில் இருக்கிறதா சொன்னான். அபாயம்னா பிடிக்கும்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நான் செயலில் இறங்குவேன்னா. டேஞ்சர், அபாயம், ஆபத்து, இதைத்தான் அவன் உணர்த்தி இருக்கிறான். வா, மறுபடி மேலே போகலாம். அவனை விட்டு விலகவே கூடாது. போலீஸை விட்டு அந்த தாடிக்காரனை தனியாக பிரித்து அவன் உண்மையாக கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவன் தானான்னு உறுதி செஞ்சுக்க சொல்லணும். கமான். மனித இடைஞ்சல்களுக்கு நடுவில் இவர்கள் 3வது மாடிக்கு வந்தபோது அங்கே யாரும் இல்லை. கிரீடம் வைக்கப்பட்ட அறை திறந்திருந்தது. உள்ளே மேஜை மேல் கிரீடம் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டி திறந்திருந்தது. சுசி, கிரீடம் இல்லை பாரு, வா கீழே போகலாம். இருவரும் லிஃப்ட்டுக்கு ஓடி வந்து பட்டனை அழுத்தி பார்த்து லிஃப்ட் வராததால் பொறுமை இழந்து படிகளில் இறங்கினார்கள். வேகமாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தபோது கண்ணாடி கதவுகள் வழியாக கடைக்கு வேலியில் ஒரு காரில் தாடிக்காரர் ரெட்டியும் இன்னொரு புட்டியும் தாமோதரனின் அப்பாவும் ஏறி கொண்டிருக்க, அந்த காரை வழியனுப்பும் விதமாக தாமோதரனும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள்கள் நின்றிருந்தார்கள். பரத் சுசிலா மக்களை விலக்கி மக்களை மோதி மக்களை தள்ளி பாய்ந்து வாசலை அடைந்து கண்ணாடி கதவு தள்ளி வெளியே வந்தபோது அந்த கார் புறப்பட்டு தூரத்தில் போயிருக்க, இன்ஸ்பெக்டர் தாமோதரனின் கையை பிடித்து குலுக்கி, எங்கள் பொறுப்பு முடிஞ்சுது என்று சொல்லி விலகி ஜீப்பில் ஏறி கொண்டபோது பரத் தாமோதரன் அருகில் வந்து சற்றே மூச்சு வாங்கி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுவும் இல்லையே, மாடியில் எனக்கு ஏதோ மறைமுகமாக சொல்ல விரும்பின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் என்றான். உள்ளே போய் பேசலாம் என்று தாமோதரன் அவர்கள் இருவரையும் 2வது மாடிக்கு தன் அப்பாவின் தனியறைக்கு அழைத்து வந்து கதவை மூடிவிட்டு நடந்ததையெல்லாம் சொன்னான். அட பாதிகளா, அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கப்ப இப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்களே என்றாள் சுசீலா. ஐ எம் ஹெல்ப்லெஸ். அப்பா உடம்புல வெடிகுண்டு, ஒருத்தன் அதை வெடிக்கிறதுக்காக தயாராக இருக்கான். நான் என்ன செய்யறது? கார் புறப்பட்டு போன அப்புறமும் நான் போலீஸ்க்கு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க. அவங்க டீமில் வேறு ஆள் என்னை கண்காணிப்பானா. நான் போலீஸில் சொன்னதாக தெரிஞ்சால் வயர்லெஸில் அவங்களுக்கு தகவல் தருவானா. அவங்க உடனே எங்கள் அப்பாவை கொலை செஞ்சுருவாங்களாம். நான் தகவல் தராமல் இருந்தால் அப்பாவை அவங்க பாதுகாப்பாக தூரத்துக்கு போனதும் உயிரோடு இறக்கி விட்டுடுவாங்களாம். நான் என்ன செய்கிறது? எனக்கு 30 கோடி கிரீடம் முக்கியம் இல்லை, என் அப்பா தான் முக்கியம். அதனால தான் தேங்க்ஸ் சொல்லி இன்ஸ்பெக்டரையும் போலீஸ்காரங்களையும் அனுப்பி வச்சுட்டேன் என்றான் தாமோதரன். நீங்கள் விரலை சுரண்டினதுமே ஏதோ குழப்பம்னு புரிஞ்சுது, ஆனால் கரெக்டாக புரிஞ்சிக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்றான் பரத். அந்த நிமிஷமே நீங்கள் தெளிவாக என் சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட எதுவும் செய்திருக்க முடியாது. ஏன் அந்த தாடிக்காரனை மடக்கி இருக்கலாமே என்றாள் சுசீலா. மடக்கி என்ன பிரயோஜனம்? இந்த ரூமில் அப்பா மேலே வெடிகுண்டு பெல்ட் கட்டி விட்டுட்டு இன்னொருத்தவன் தயாராக உட்காந்துருந்தானே. கொஞ்சம் ரிஸ்கான சூழ்நிலை தான். அவங்க போன கார் நம்பரை கவனிச்சிங்களா நீங்கள்?
நீல கார் அம்பாசிடர் கார் நம்பர் என்று தாமோதரன் ஒரு காகிதத்தில் பேனாவில் குறித்து காட்டினான். ஒன்று செய்யலாம், டிராஃபிக் போலீஸில் தகவல் சொல்லி கார் போன திசை சொல்லி கண்காணிக்க சொல்லலாமா? பயமாக இருக்குது. அவங்க காரை போலீஸ் தொடர்றது தெரிஞ்சால் ஆத்திரத்தில் எங்கள் அப்பாவை ஏதாச்சும் செஞ்சுட்டா? பரத், வேணாம், ரிஸ்க் வேணாம். எங்கள் அப்பா பத்திரமா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் கிரீடம் கொல்ல போன விஷயத்த போலீஸ்க்கு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வேணாம் என்றான் தாமோதரன். 1/4 மணி நேரத்தில் ஒலித்த ஃபோனை ஆர்வமாக எடுத்தான் தாமோதரன். ஹலோ மிஸ்டர் தாமோதரன், உங்கள் அப்பாவை பனகல் பார்க்கு உள்ளே ஒரு சிமெண்ட் பெஞ்சில் படுக்க வச்சுருக்கோம். மயக்கம்தான், கவலைப்பட வேண்டாம். ஒத்துழைச்சதுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பகுதி 9. மாலை செய்தித்தாள்களில் செய்தி வந்துவிட்டது. வைரகிரீடம் நூதன முறையில் கொள்ளை என்று தலைப்பு போட்டு சகல விவரங்களும் கொடுத்திருந்தார்கள். மேலும் மயக்கத்திலிருந்து திரும்பிய நகைக்கடை அதிபர் வேணுகோபாலை போலீசார் தீவிரமாக விசாரித்தார்கள். அவர்கள் தப்பிச் செல்ல பயன்படுத்திய நீல நிற அம்பாசிடர் காரை ராயப்பேட்டை மணிக்குண்டு அருகில் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள டிஐஜி சாமிநாதன் உடனடியாக மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன என்றும் ஒரு தனி போலீஸ் படை நியமிக்கப்பட்டு 4 பக்கங்களிலும் குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். குற்றவாளிகள் 2க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மாறி தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கலாம் என்றும் சொன்னார். தரை, ஆகாயம் மற்றும் கடல் மார்க்கங்களில் அந்த வைரகிரீடம் நகரை விட்டு செல்ல முடியாதபடி தீவிர சோதனைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். செய்தித்தாளை படித்துவிட்டு தூக்கி போட்ட கிரண் சிகரெட்டை ஆழமாக புகைத்தான். அலெக்ஸ், கதவை மூடிட்டு வா, ஆசையாக ஒரு தடவை அந்த கிரீடத்தை பார்த்துடலாம் என்றான் ராவ். அலெக்ஸ் எழுந்து சென்று அரைக்கதவை தாழிட்டு விட்டு வந்து அமர்ந்தான். அவர்கள் மூவரும் சொந்த அடையாளங்களில் இருந்தார்கள். மணி 5:30 நெருங்கி கொண்டிருந்தது. கிரண் அந்த லெதர் சூட்கேஸின் ஜிப்பை இழுத்து திறந்தான். உள்ளே ஒரு டர்க்கி டவலில் சுற்றப்பட்ட கிரீடம் இருந்தது. எடுத்து டர்க்கி டவலை நீக்கி கிரீடத்தை கையில் எடுத்து பார்த்து அதற்கு ஒரு முத்தம் கொடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு கண்ணாடி பார்த்தான். திரும்பி அவர்களை பார்த்தான். எப்படி இருக்கு? ஜொலிக்குது. இத்தனை ஈஸியாக காரியம் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் அலெக்ஸ். திடீர்னு பரத் சுசிலாவை அங்கே பார்த்ததும் திடுக்குன்னு இருந்தது. அவங்க பாவம் சாதாரணமாக கிரீடம் பார்க்க வந்திருக்காங்க. தாமோதரனுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு. கடைசியில் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் சேர்த்து பெப்பை காட்டிட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு என்றான் ராவ். 30 கோடி என்றான் கிரண். பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. டிஐஜி தனிப்படை அமைச்சு தீவிரமாக நம்ம தேடிட்டு இருக்காரு. பரத் சுசிலாவும் இதில் இறங்கலாம். அதனால் இந்த கை மாற்றி பணம் நம்ம கைக்கு வந்தப்புறம் தான் முழுசாக சந்தோஷப்படணும். அலெக்ஸ், நீ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 பேரும் மாறு வேஷத்தில் இருந்தோம். காரே திருடப்பட்டது. எத்தனை பேர் நம்ம பற்றி அடையாளம் சொன்னாலும் அது போலி அடையாளமாக தான் இருக்கும். சரி, இப்போது கிரீடம் கை மாற்றுறது பற்றி பேசலாம். பம்பாயில் சுலைமான் சேட்டு 25 தரேன்னு சொன்னார். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் லாபம் வேணாமா? பொருள் நம்ம கைக்கு வந்ததும் ஃபோன் செய்கிறதா சொல்லியிருந்தோம். பணத்தோட புறப்பட்டு வர சொல்லலாம், வாங்கிக்கிட்டு ஒப்படைச்சிடலாம். சரி, இத்தனை போலீஸ் கெடுபிடி தாண்டி சுலைமான் சேட் மட்டும் கிரீடத்தை எப்படி பம்பாய்க்கு எடுத்துகிட்டு போவார்? அதை நான் அன்னைக்கே கேட்டுட்டேன். சுலைமான் சேட்டு தொழில் வித்தை தெரிஞ்சவர். கையோட எலக்ட்ரிக் ஹீட்டர் எடுத்துகிட்டு வருவாராம். வைரத்தை எல்லாம் தனியாக பேர்த்து எடுத்துகிட்டு கிரீடத்தை உருக்கி தங்க கட்டி ஆக்கிடுவாராம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வேறு ட்ரிக்ஸ் வச்சுருக்காராம். அதெல்லாம் அவர் பிரச்சனை. நமக்கு என்ன, 25க்கு ஓகேயா என்றான் அலெக்ஸ். நாம் என்ன முதல் போட்டு தயாரித்தோமா என்ன? வெறும் ₹1,00,000 கொடுத்தா கூட அது கொள்ள லாபம் தானே. ஓகே, சுலைமான் சேட் சொன்ன தொகையை எடுத்துக்கிட்டு நாளைக்கே புறப்பட்டு வர சொல்லிடலாம் என்றான் ராவ். இந்த ஹோட்டல் வேணாம், நம்ம வழக்கமான இடத்துக்கு வர சொல்லிடலாம் என்றான் கிரண். கிரண், நீயே பேசிடு, உனக்கு தான் ஹிந்தி சாரலாம் என்றான் அலெக்ஸ். இப்போவே பேசிடு, கோட்வாட்டில் யூஸ் பண்ணி பேசு. தெரியாதா எனக்கு என்ற கிரண் டெலிஃபோனை எடுத்து ஹோட்டலின் டெலிஃபோன் போர்டுக்கான எண்ணை அழைத்து ஒரு எஸ்டிடி கால் டு பாம்பே என்று நம்பர் சொல்ல குறிச்சிக்கோங்க என்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே எஸ்டிடி ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. சரி பார்த்துட்ருக்குறாங்க. 1 or 2 டேஸில் ஆகும். உங்களுக்கு அர்ஜென்ட்னா பக்கத்தில் 4வது பில்டிங்கில் பூத் இருக்குது. அவசரம் இல்லைன்னா அங்கே போய் லைன் கிடச்சி பேசிட்டு வாங்க என்றான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். எனக்கு அர்ஜென்ட் என்று ஃபோனை வைத்து விட்டு கிரண், நான் பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டான். பீர் சொல்லுங்கள், அதுக்குள்ளே வந்துடுறேன். சொன்னபடி பீர் சப்ளை ஆவதற்குள் திரும்பி விட்டான் கிரண். பேசிட்டேன், சுலைமான் சேட்டே பேசினார். நாளைக்கு எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்குதோ புக் பண்ணிவிட்டு பணத்தோடு வரதா சொல்லிட்டாரு. அவரே வராராம். டிக்கெட் அரேஞ்ச் ஆனதும் ஃபோன் செஞ்சு தகவல் தரேன்னு சொல்லிட்டார் என்றான். பீர் வந்ததும் மூவரும் குடித்துவிட்டு பேசினார்கள். கொஞ்ச நேரத்தில் ராவ் அலெக்ஸ் புறப்பட்டு சென்றதும் கிரண் லோக்கல் கால் இவனே டயல் செய்தான். ஹலோ என்று எதிர்முனையில் பெண் குரல் கேட்டது. ஹாய், நான் கிரண். புறப்பட்டு வரியா என்றான். எப்போ? இப்போவே புறப்பட்டு வா. ஆச்சரியமாக இருக்கே கிரண், இந்த வாரத்தில் என்னை கூப்பிடுறது 3வது தடவை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படியும் சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம்?
அவ்வளவு தூரம் வித்த காட்டுற நீனும் சொல்லலாம். சி, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் புறப்பட்டு வா. சரி. கிரண் ஃபோனை வைத்துவிட்டு கிரீடம் உள்ள லெதர் சூட்கேஸை மட்டும் கட்டிலுக்கு அடியில் தள்ளி வைத்தான். பாருக்கு ஃபோன் செய்து அரை பாட்டில் விஸ்கி ஆர்டர் செய்தான். அதற்காகவும் அவனுக்காகவும் காத்திருந்தான். என்னாச்சு சுசி என்றான் பரத். சுசிலா மறுபடி ஒரு முறை டெலிஃபோனை முயற்சி செய்துவிட்டு நியூட்டடான லயன் என்கேஜாகவே இருக்கு பரத், நான் என்ன செய்யறது என்றாள். பரத் கையில் இருந்த அந்த ஜெம் கிளிப் அவுட் கோணலாக வளைந்து கொண்டிருந்தது. என்னதான் வேணுகோபால் உயிரோட பத்திரமா திரும்ப கிடச்சிட்டாருனாலும் நம்ம கண் எதிரில் அந்த கிரீடத்தை அந்த கொள்ளக்கார பசங்க அடிச்சுட்டு போனதை என்னால் தாங்கவே முடியல சுசி. அவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சி கிரீடத்தை மீட்டுட்டா என் மனசு நிம்மதியாகும். தாமோதரன் இவ்வளவுக்கும் எனக்கு மறைமுகமாக செய்தி கொடுத்தும் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போச்சுப்பாரு என்றான் பரத். புலம்பாதீங்க பரத், வெயிட், ரிங் போகுது, இந்தாங்க. சுசீலா நீட்டின ரிசீவரை வாங்கி கொண்டு ஹலோ நியூட்டன், குட் ஈவினிங் என்றான். குட் ஈவினிங் பரத், சொல்லுங்கள், என்னாச்சு கிரீடம் பிடிச்சிட்டிங்களா? எங்கே? அவன் போன காரு திருடப்பட்ட காரு. அவங்களோட அடையாளங்களை 100 பேர் சொல்கிறாங்க. அந்த அடையாளத்தில் நம்ம எக்ஸ் கிரிமினல்ஸ் ஃபைலில் யாருமே இல்லைன்னு கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சு. எல்லா ரோட்லேயும் செக் போஸ்ட்டில் போட்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டு, ஹார்பர், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைய போலீஸ்காரங்க தரவாக எல்லா பயணிகளோட லக்கேஜுகளையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஃப்ளாஷ் ஆச்சு, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கள் பரத். ஒர்க் அவுட் ஆனால் சன்மானம் உண்டு. கிண்டலா? என் கண்ணு முன்னாடி நடந்ததால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. என் ஐடியா வேணும்னா விட்டுருங்க. சும்மா தமாஷு பண்ணக்கூடாதா? உங்கள் யோசனையை என்னைக்கு அலட்சியப்படுத்தியிருக்கானா? அவங்க மொத்தம் 3 பேர் இல்லையா? ஒருத்தவன் காரில் வெயிட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் வேணுகோபால் மிரட்டல் முனையில் அவரோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸ்ரீராமுடு ரெட்டியாருன்னு அறிமுகப்படுத்தப்பட்ட 3வது ஆள் தான் தாமோதரோட வந்து பொதுமக்களை கலைஞ்சு போக சொன்னது. அப்போது நாங்கள் 2 பேரும் பர்மிஷன் வாங்கி கிரீடம் பார்க்க அந்த தனி ரூமுக்குள்ளே போனப்போ அவங்களும் உள்ளே வந்தாங்க. அந்த ரூமில் வைக்கப்பட்டிருக்க வீடியோ கேமராவில் ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேஷத்தில் இருந்தவன் பதிவாயிருக்கணும். சரியா? கரெக்டு, பதிவாயிருக்கான். அதை போட்டு பார்த்து அதுலேருந்து ஃபோட்டோ பண்ணி தான் ஏர்போர்ட் ஸ்டேஷனில் நிற்கிற போலீஸ்காரங்களுக்கு காப்பீஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரூமில் 10 பேராக தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் உள்ளே நுழைஞ்சு வெளியேற முகமும் கேமராவில் தெளிவாக பதிவாயிருக்கும். சரி, அதுக்கு என்ன? 2 நாளாக அந்த கிரீடம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்தது இன்னைக்கு. இந்த 2 நாளில் அந்த திருட்டு கும்பல் பொதுமக்களோட கலந்து சாதாரணமாக வந்து அந்த கிரீடத்தையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் நோட்டம் விட்டுட்டு போயிருக்கணும். நான் சந்தேகப்படுறேன். அதனால் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதுலேருந்து கேசட்டில் பதிவான ஒவ்வொருத்தரையுமே கம்ப்யூட்டரை வச்சு அனலைஸ் பண்ண சொல்லலாம். ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேஷம் யாருக்கு பொருந்ததுன்னு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி விசாரிக்கலாம். நாமும் ஒரு தடவை பார்க்கலாம். வெறும் பார்வைக்கே பிடிபடலாம். வெரி குட் ஐடியா பரத், நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நீங்களும் வருவீங்களா? உதவியாக இருக்கும். நிச்சயமாக வர்றேன். ஏற்பாடு பண்ணிவிட்டு கூப்பிடுங்க என்று விட்டு ஃபோனை வைத்தான் பரத். நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் பரத் என்ற சுசீலா அந்த அலுவலக அறையை ஒட்டி இருந்த டாய்லெட் அறைக்குள் செல்வதற்கு காத்திருந்தது போல ஃபோன் எடுத்தாள். ஹலோ, நான் வயோலா பேசுகிறேன் என்றாள். இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேங்க வயோலா. உங்களுக்கு ஃபோன் செஞ்சு இப்போது பீச்சுக்கு வந்து சந்திக்க முடியுமான்னு சொல்ல நினச்சேன். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தெரியாது. எப்படி தகவல் சொல்கிறதுன்னு புரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்னை மீட் பண்ண பீச்சுக்கு வரதா இருந்தால் நான் அதை கேன்சல் பண்ணிடலாம்னு தான் ஃபோன் செஞ்சேன். நல்ல வேலை, கேன்சல் பண்ணாதீங்க. அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ரொம்ப முக்கியமான வேலையா? ஆமாம். இன்றைக்கி ஈவினிங் பேப்பர் பார்த்தீங்களா? காலையில் ஆனந்தி ஜுவல்லர்லேருந்து 3 கோடி ரூபாய் வைர கிரீடத்தை சாமர்த்தியமாக அடிச்சுட்டு போயிட்டது பற்றி படிச்சிங்களா? ஆமாம், படித்தேன். அப்போது அங்கே நாங்களும் இருந்தோம். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியாச்சு. அந்த வைர கிரீடத்தை மீட்டு அவங்கள படிக்கிறதுல போலீஸ்க்கு உதவியாக ஏதாச்சும் செய்யலாம்னு ஒரு ஆர்வம். அது சம்மந்தமாக இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டி இருக்குது. அதான் வர முடியாமல் போச்சு. பரவாயில்ல, இன்னும் என்ன நினைவுக்கு வரலையா? அதுதான் இப்போ எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. நானும் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை முக்கி யோசிக்கிறேன். நீங்கள் வேறு கிளுகிளுப்பாக ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க. கிளுகிளுப்பான க்ளூவா? பின்ன இல்லையா? பொது இடத்துக்கு போட்டுட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் உங்களை நான் சந்தித்ததா சொன்னீங்களே. என் மண்டையை பிச்சுக்கிற வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? பேரை சொல்லிட்ட மாதிரி இந்த சர்ப்ரைஸையும் உடைச்சிடக்கூடாதா? இன்னொரு க்ளூ வேணும்னா தரேன், சொல்லுங்கள். என்னை சந்திக்கிறதுக்காக நீங்கள் 80 ரூபா செலவு செஞ்சீங்க பரத். இப்போ ஞாபகம் வரணுமே. இன்னும் குழப்பம் அதிகமாக இருக்குது. சரி வயோலா, நாம் எப்படி சந்தித்தாலும் சரி, இப்போது இப்படி ஃபோன் செய்கிறீங்க, நேரில் சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களோட பேச பிடிச்சிருக்கு.
அங்கே தான் வில்லங்க ஸ்டார்ட் ஆகுது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சுசீலாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறுபடி லவ் பண்ணுறது முடியாதுங்க. ஆரம்பத்திலே சொல்லிடணும் பாருங்க. பரத், நீங்கள் என்னை லவ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கம்பெனி கொடுக்கக்கூடாதா? நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம், அப்போ விரிவாக பேசலாம். சரிங்க, கம்பெனி கொடுக்கறதுனா அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் வருங்க வயோலா? ஃபோனில் சொல்ல முடியாத ஐட்டங்கள். வச்சிடவா? எச்சில் முழுங்கி விட்டு ஃபோனை வைத்தான் பரத். போதுமே கிரண், 5வது பேக்கு முடிஞ்சு எதுக்கு மறுபடி பாட்டில் எடுக்கிறீங்க என்றாள் அவள். அந்த ஹோட்டல் அறையில் ஒரு சின்ன லைட் மட்டும் போட்டுக்கொண்டு அவர்கள் கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள். நேரம் இரவு 9:40. நல்ல போதையில் இருந்த கிரண், இந்த பாரு, இன்றைக்கி நான் எக்கச்சக்கமான சந்தோஷத்தில் இருக்கேன், அதனால் கீழே விழுற வரைக்கும் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு விழுந்துடுறதா இருந்தால் நான் எதுக்கா என்றவள் உடம்பில் உள்ளாடைகள் மட்டுமே இருந்தன. டோன்ட் வெரி பேபி, அதுக்கப்புறம் தான் விழுவேன். நீ கொஞ்சம் குடிக்கிறியா? வேணாம். அப்படி என்ன பெரிய சந்தோஷம் கிரண்? 25 3ஆல் வகுத்தா என்ன வரும்? கணக்கு போட்டு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் கால்குலேட்டரில் தான் வகுக்க முடியும். ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி சம்பாதிச்சிருக்கேன். பின்ன சந்தோஷம் இருக்காதா? குடிச்சிட்டு உளறீங்களா? 8.5 கோடி நீங்கள் சம்பாதிச்சிங்களா? ஆமாம் டார்லிங். உங்களோட இத்தனை நாளாக பழகிறேனே ஒழிய உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் கிரண்? அவ்வளவு லாபம் இருக்குது. அப்படி என்ன பிஸ்னஸ்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் எனக்கு. எடுக்கிறது விற்கிறது அந்த பிஸ்னஸ்ஸு. வாங்கிறது விற்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன எடுக்கிறது? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது, விட்டுடு. என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய லாபம் பார்த்ததில்ல. எல்லாம் அந்த மண்டல தேவி கடாட்சம் என்ற கிரண் அவள் கையில் வைத்திருந்த சிகரெட்டை வாங்கினான். கிளாஸையே கவனிச்சா எப்படி? கொஞ்சம் உன்னையும் கவனிக்கலாம் என்றான். அவள் ஏதோ யோசனையுடன் கூந்தலில் இருந்த ரிப்பனை சாதாரணமாக அவிழ்ப்பது போல் தன் உடம்பிலிருந்து மிச்ச ஆடைகளை விளக்க தயாரானாள். கிரண் அவள் மூலமாக வானத்தில் நட்சத்திரங்களை கிள்ளி பார்த்துவிட்டு, மேகங்களை வாயால் ஊதி கலைத்துவிட்டு, சேட்டலைட்டுகளை ஃபுட்பால் போல உதைத்து கடாசி விட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பியதும் சிகரெட் தேவைப்பட்டது. அந்த சமயம் பார்த்து ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். ஹலோ, நான் சுலைமான் சேட் பேசுகிறேன் என்றது ஹிந்தி குரல். சொல்லுங்க என்றான் ஹிந்தியில். நான் நாளைக்கு ஃப்ளைட் நம்பர் IC 594 புறப்பட்டு வர்றேன். இந்த ஃப்ளைட்டு மெட்ராஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்து சேரும்? ராத்திரி 8:45. ஒரு நிமிஷம் இருங்க என்று கிரண் அருகில் இருந்த மேஜையில் பேனா எடுத்து நியூஸ் பேப்பரின் ஒரு வெள்ளை பகுதியில் எண்களை எழுதி நேரத்தை எழுதினான். ஓகே, யாராவது நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கணுமா? வேணாம், நீங்கள் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக நான் வந்துடுவேன். சரக்கு பத்திரமா இருக்கா? ரொம்ப பத்திரமா இருக்குது என்று ஃபோனை வைத்தான். படுக்கையிலிருந்து எழுந்து கேஷுவலாக உடைகளை அணிந்து கொள்ள துவங்கிய அவளுக்கு சிந்தனையோட்டம் தீவிரமானது. அவளுக்கு ஹிந்தி தெரியும். இரவு நேரம், அமைதி. அதனால் எதிர்முனையில் பேசியவன் பேசியதும் தெளிவாக கேட்டது. சரக்கு, சொன்ன நேரம், சொன்ன இடம், 8.5 கோடி ரூபாய் லாபம். விற்பது என்றது, மண்டலதேவி கடாட்சம் என்றது, இவை எல்லாமுமாக சேர்த்து அவளுக்கு எதையோ புரிய வைத்தது. அவள் அன்றைய தினம் மாலை செய்தித்தாள் படித்திருந்தாள். அதில் மண்டலதேவிக்கு செய்யப்பட்ட வைர கிரீடம் கொள்ளையடிக்கப்பட்ட விவரங்களை படித்திருந்தாள். அதன் மதிப்பு 30 கோடி. அதில் சம்பந்தப்பட்டது 3 பேர். இந்த கிரண் அந்த 3 பேரில் ஒருவனா? ஏதோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ என்னவோ செய்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த ஆள் கொள்ளைக்காரனா? இப்படி இவன் எப்படியோ போகட்டும். நான் நம்பிக்கையோடு வணங்கும் மண்டலதேவியின் சொத்தை அபகரிப்பதா? மண்டலதேவியின் தீவிர பக்தையான நான் அதை அறிந்தும் சும்மா இருக்கக்கூடாது. நான் புறப்படட்டுமா கிரண்? மணி 10:30. ரொம்ப லேட்டாக புறப்பட்டா எனக்கு ஆட்டோ கிடைக்காது. தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை, நான் போகணும், எனக்கு வேலை இருக்குது. இரு வரேன். கிரண் லேசாக தள்ளாடியபடியே டாய்லெட் அறைக்குள் செல்ல, அந்த நேரத்தில் அவள் கிரண் எழுதிய விபர பகுதியை மட்டும் செய்தித்தாளில் இருந்து கிழித்தெடுத்து அவசரமாக தன் கைப்பையில் வைத்து கொண்டாள். டாய்லெட் அறையிலிருந்து வந்த கிரண் ஸ்டாண்டில் மாட்டியிருந்த தன் சட்டையை எடுத்து அதிலிருந்து மணிப்பர்ஸ் எடுத்த போது 1 ரூபாய் நாணயம் தவறி கீழே உருண்டு அவள் காடல்டியில் வந்து நின்றது. குனிந்து எடுத்துக்கொண்ட அவள், இதை நான் வச்சுக்கிறேன், ஃபோன் செய்ய தேடுறப்போ 1 ரூபாய் காசு கிடைக்கிறதில்ல என்றாள். கிரண் மணிப்பர்சில் இருந்து 2 500 ரூபாய் தாள்கள் எடுத்து கொடுத்து கன்னத்தில் தட்டி, அடுத்த தடவை உனக்கு ஒரு வைர மோதிரம் செஞ்சு தரேன் டார்லிங் என்றான். நான் வர்றேன் கிரண். அவள் புறப்பட்டாள். நடந்தாள். லிஃப்டில் கீழே வந்தாள். நடந்தாள். தெருவுக்கு வந்தாள். நடந்தாள். காசு போட்டு பேசுகிற ஒரு பொது தொலைபேசி தூரத்தில் இருப்பதை பார்த்தாள். நடந்தாள். ரிசீவரை எடுத்து எண்கள் சுழற்றினாள். எதிர்முனை எடுக்கப்பட்டு ஹலோ பரத் ஸ்பீக்கிங் என்றதுமே 1 ரூபாய் காசை போட்டுவிட்டு, ஹலோ, நான் வயோலா பேசுகிறேன் பரத் என்றாள் அவளாகிய வயோலா. நீங்கள் மறுபடி கொடுத்த க்ளூவை வச்சு யோசித்து பார்த்துட்டேங்க. இன்னும் உங்களை சந்தித்தது ஞாபகத்துக்கு வரலங்க வயோலா. அது சரி, என்ன இது, ராத்திரி 10:30 கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க? பரத், நான் ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து ரொம்ப அவசரமாக ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கூப்பிடுறேன். அந்த வைர கிரீடம் கொள்ளையடிக்கப்பட்டதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? எனக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நாம் உடனே சந்தித்து பேசணும். நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன்.
யார் அந்த ஆள்? என் கஸ்டமர். ஐயோ, நேரில் பேசலாமே. சரி, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க வயோலா? இடத்த சொல்லுங்கள், நான் உடனே பரத்தின் குரல் பாதியில் கட்டாக. நிமிர்ந்து பார்த்தால் கிரண் புன்னகையோட தொடர்பை துண்டித்து விட்டு நின்றிருந்தான். நினச்சேன், என்னடா இது அவசரமாக புறப்படுறாளே, அதுலேயும் இந்த அர்த்தராத்திரியில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு புறப்படுறாளே, அதுலேயும் ஃபோன் செய்கிறதுக்கு என்கிட்டே ₹1 காசு எடுத்துக்கிட்டு புறப்படுறாளேன்னு நினச்சி உடனே ஃபாலோ செஞ்சேன் கண்ணு. நான் எவ்வளவு போதையில் இருந்தாலும் புத்தி மட்டும் அழுங்கிறதே இல்லை பாரு. இந்த அழகான உடம்பை எத்தனை தடவை என் 2 கையாலையும் தொட்டிருக்கேன். இப்போது கத்தியால் தொட வேண்டியிருக்கு. கிரண் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பட்டன் கத்தி எடுத்து விரித்து, வயோலா, நோ ப்ளீஸ் என்று பதறி கெஞ்ச தினத்தந்தி பாஷையில் சதக் சதக் என்று குத்திவிட்டான். நகம் கடித்தபடி பதட்டமாக காத்திருந்த பரத்திற்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமிலிருந்து ஃபோன் வந்தபோது மணி 11:45. சார், நீங்கள் சொன்னது சரி. நீங்கள் சொன்னதும் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற எல்லா பப்ளிக் பூத்தையும் பெட்ரோலிங் வேன்களுக்கு தகவல் சொல்லி பார்க்க சொன்னதில் பெசன் நகரில் ஒரு பப்ளிக் பூத்தில் ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடக்குது. கத்தியில் குத்தப்பட்டிருக்காங்க. டிஐஜி சுவாமிநாதன் வந்திருக்காரு ஸ்பாட்டுக்கு. இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னார். பெசன் நகரில் அந்த பூத் எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்கள், நான் புறப்பட்டு வர்றேன். சொல்லப்பட்ட இடக்குறிப்பை மனதில் வாங்கி கொண்ட பரத் அருகிலிருந்து சுசிலாவிடம், வா சுசி போகலாம். கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணு வயோலா தான். பாவம், அவள் யார், என்ன தொழில், அவள் எப்படி கிரீடம் திருட்டு போடுறதுல ஒருத்தனை சந்தேகப்பட்டா, எதுவும் புரியலை என்றான். ஒன்று நிச்சயம் பரத், கொல்லப்பட்டது வயோலாவாக இருந்தால் கொலை செஞ்சது கிரீடத்தை கொள்ளையடித்த அந்த 3 பேரில் ஒருத்தந்தான். இருவரும் புறப்பட்டு பெசன் நகரில் குறிப்பிட்ட அந்த டெலிஃபோன் பூத்துக்கு வந்து சேர்ந்தபோது டிஐஜி இப்போதுதான் புறப்பட்டு போனதாக இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தெரிவித்தார். டெலிஃபோன் பூத்து உள்ளே சரிந்து இரத்தத்திற்கு நடுவில் கிடந்தவள் வயோலா தான் என்று தெரிந்ததும் பரத்திற்கு துக்கமாக இருந்தது. ஆம்புலன்ஸிற்காக காத்திருப்பதற்கு கொட்டாவிக்கு நடுவில் சொன்ன நியூட்டனிடம், யாருன்னு விவரம் தெரிஞ்சுதா? ஹேண்ட்பேக்கில் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தா பரத். இவ பேர் வயோலா. மந்தவெளியில் பரணி அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு அட்ரஸ்ஸு. ஃபோன் கூட இருக்குது. ஃபோன் செஞ்சோம். இவ வீட்டில் இருந்த இவளோட சித்தி பேசினாங்க. வரவழைச்சோம். அதோ அழுதுட்டு இருக்காங்க பாருங்க என்று சற்று தள்ளி போலீஸ் ஜீப்பில் சாய்ந்து நின்று அழுதபடி இருந்த பெண்ணை காட்டினார். விசாரிச்சிங்களா? எங்கே, இப்போ தான் கொஞ்சம் அழுக கண்ட்ரோல் ஆகிருக்கு. வாங்க விசாரிக்கலாம். ஆமாம், இந்த வயோலா உங்களுக்கு ஃபோனில் என்ன சொன்னா? ஏற்கனவே அறிமுகம் உண்டா பரத்? சொல்கிறேன் சார். முதல்ல வயோலாவோட சித்தி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான் பரத். அவர்கள் அந்த விசும்பும் பெண்ணிடம் வந்தார்கள். இதை பாருங்கம்மா, நீங்கள் வாய் திறந்து கொஞ்சமாவது பேசினா தான் மேற்கொண்டு நாங்கள் செயல்பட முடியும். இந்த பொண்ணு வயோலா யார், எங்கே போயிருந்தா, யாரோட என்ன பகை, யார் இவளை இப்படி கொலை செய்திருக்கலாம்? இதுக்கெல்லாம் உங்கள் பதில்கள் வேணும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பேசுங்க. அந்த சித்தி முழுக்க நனைந்து இனி இன்ச்சு இடம் பாக்கி இல்லாத கர்ச்சிஃபில் மூக்கு துடைத்து இடுப்பில் சொருக்கி கொண்டு, சார், வயோலா ஒரு டான்சர் சார் என்றாள். பரதநாட்டியமா? இல்லை, கேப்ரே. பரத்துக்குள் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்து சகலமும் சுத்தமாக புரிந்தது. 6 மாதம் முன்பாக ஒரு பழைய நண்பனை பார்க்க போய் அவன் வலுக்கட்டாயமாக ஒரு கேபரே ஷோவுக்கு கூட்டி போனதும் அங்கே ஆடிய பெண்களில் வயோலா பிரமாதமாக செக்ஸியாக ஆடியதும் நினைவுக்கு வந்தது. அந்த பணக்கார நண்பன் வயோலா கிட்டே வந்த போதெல்லாம் 10 ₹5 கட்டை பிரித்து வைத்து கொண்டு கொஞ்சம் கிள்ளி அவளுக்கு பணத்தால் அபிஷேகம் செய்தபடி இருந்ததும் நினைவு வந்தது. அதனால்தான் வயோலா, உங்கள் ₹5 ஃப்ரெண்டு நல்லா இருக்காரா என்று விசாரித்தாள். பொது இடத்திற்கு போட்டு கொண்டு வர முடியாத ட்ரெஸ் என்றாள். கடைசியாக ₹80 செலவு செய்து வந்து பார்த்தீர்கள் என்றாள். சித்தி மேலும் தொடர்ந்தாள். சார், கேபரே ஆடுற பொண்ணு வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும்னு உங்களுக்கே தெரியும். அப்பப்போ சில பணக்கார கஸ்டமர்கள் ஃபோன் செஞ்சு கூப்பிடுவாங்க, போயிட்டு வருவா. இன்றைக்கும் ஒரு கஸ்டமர் ஃபோன் வந்தது. ஈவினிங் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நைட்டு திரும்பிடுவேன், இல்லைனா காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு போனான். மற்றபடி அவளுக்கு கொலை செய்யப்படுற அளவு பகை எதுவும் இல்லை. பரத் நியூட்டனை தனியாக அழைத்து வந்தான். சார், கிரீடம் திருட்டில் தான் ஒருத்தனை ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறதா வயோலா என்கிட்ட ஃபோனில் சொன்னான். நேரில் வந்தால் விபரமாக சொல்கிறேன்னா அவசரமாக ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறதா சொன்னான். திடீர்னு ஃபோன் அப்ரப்டாக கட் ஆகிடுச்சு. மறுபடியும் அவ்வளோ கூப்பிடுவான்னு நானும் வெயிட் செஞ்சேன். ஃபோன் வரலை. அதனால் சந்தேகப்பட்டு தான் பப்ளிக் பூத்தில் எல்லாம் பார்க்க சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தேன் என்றான் பரத், இது அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்குள்ளே இருந்தது பாருங்கள் என்று நியூட்டன் செய்தித்தாளிலிருந்து கிழிக்கப்பட்ட ஓரப்பகுதி துண்டு காகிதத்தை எடுத்து காட்டினார். வாய்விட்டு படித்தாள் சுசீலா. IC 594 8:45 PM. இது பாம்பே ஃப்ளைட் சார். 8:45ங்கிறது அரைவல் டைம். இது வாரத்தில் 2 நாள் தான், புதனும் ஞாயிறு தான் வந்திருக்கேன் இதில் என்றான் பரத். நாளைக்கு ஞாயிறு என்றார் நியூட்டன். இதை இவ ஏன் எடுத்து வச்சிருக்கா? கொஞ்சம் கொடுங்க. அதை கையில் வாங்கி பார்த்த பரத், சார், இது ஹிந்து பேப்பரில் கிழிக்கப்பட்டது. இன்றைக்கி தேதி தெரியுது பாருங்கள். இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் இருந்து கிழிக்கப்பட்டது. இது வயோலாவோட
கையெழுத்து தானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க என்று அந்த சித்தியை அழைத்தார். வந்ததும் சீட்டை காட்டி, இது வயலாவோட கையெழுத்தான்னு பாருங்கம்மா. அவள் பார்த்துவிட்டு, இல்லைங்க, அவர் நம்பர் எழுதுகிற ஸ்டைலே வேறு, நிச்சயமாக இது அவள் கையெழுத்தே இல்லை. சரி, உங்கள் வீட்டில் ஹிண்டு வாங்குறீங்களா? இல்லை சார். இன்னைக்கு காலையிலேருந்து வயோலா எங்கெங்கே போனாங்கன்னு சொல்லுங்களேன். எங்கேயும் போகலை சார். அவளுக்கு சனி ஞாயிறு டான்ஸ் கிடையாது. பகலில் வீட்டில் தான் இருப்பாள். ஈவினிங் ஃபோன் வந்ததும் புறப்பட்டு போனான். எங்கேருந்து ஃபோன் வந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லலையா? ஒரு கஸ்டமர் ஃபோன் செய்கிறார், போயிட்டு வந்துடுறேன்னு மட்டும் சொன்னான். கஸ்டமர்னால் வீட்டிலேருந்து பேசியிருப்பாரா? உங்களால் ஏதாச்சும் யூகம் பண்ண முடியுமா? பெரிய ஹோட்டல் ரூமில் இருந்து தான் கூப்பிடுவாங்க சார். வீட்டுக்கு கூப்பிடுறது அபூர்வம். பரத் உடனே சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். சற்று தள்ளி ஸ்கை ஸ்டார் என்கிற அந்த நட்சத்திர ஹோட்டல் இருந்தது. நியூட்டன், நான் ஒரு உயோகம் சொல்கிறேன், சரியானு பாருங்கள். கிரீடம் கொள்ளையடித்தா 3 பேரில் ஒருத்தனோ இல்லை 3 பேருமோ இந்த ஸ்கை ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். அந்த ஒருத்தன் வயாலாவோட கஸ்டமர். ஃபோன் செஞ்சு வயாலாவை கூப்பிட்டுருக்கான். இவளும் புறப்பட்டு வந்திருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கஸ்டமர் கிரீடம் பற்றி ஏதாச்சும் உளறி கொட்டியிருக்கலாம். இல்லைனா இவளே கிரீடத்தை கண்ணால் பார்த்துருக்கலாம். ஈவினிங் நானும் வயாலாவும் மீட் பண்ணுறதா இருந்தோம். வயாலாவே ஃபோன் செஞ்சு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு வரவான்னு கேட்டா. நான் வேணாம்னு சொன்னேன். அப்போ கிரீடம் திருட்டு பற்றி சொல்லி அது சம்மந்தமாக கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன்னு நான் சொன்னேன். அதனால் அவள் தான் சந்தேகத்தை எனக்கு சொல்கிறதுக்காக ஃபோன் செஞ்சுருக்கா. ஆனால் அவள் சந்தேகப்பட்டுட்டதை அவன் உணர்ந்திருக்கணும். அதனால் அவளை தொடர்ந்து வந்து குத்திட்டான். எல்லாமே கரெக்டாக இருக்குது பரத். இந்த சீட்டு என்றார் நியூட்டன். நான் சொல்கிறேன் என்றாள் சுசிலா. இவ அந்த கஸ்டமரோட இருந்தப்போ நாளைக்கு யாரோ ஒரு பார்ட்டி பம்பாயிலேருந்து வர்ற விபரம் ஃபோனில் தகவலாக வந்திருக்கணும். அந்த எக்ஸ் அவசரத்துக்கு தகவலை நியூஸ் பேப்பர் ஓரத்தில் குறிச்சிட்ருக்கணும். வயலா என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அதை ரகசியமாக கிழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். யூ ஆர் ரைட். வாங்க, பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹோட்டல் இதான், வாங்க போய் ரிசப்ஷனில் விசாரிக்கலாம் என்றான் பரத். ஹோட்டல் ஸ்கை ஸ்டாரில் இரவு நேர ரிசப்ஷனிஸ்டாக இருந்த ஆணிடம் ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேடத்தில் இருந்த ராவின் புகைப்படத்தை காட்டினார் நியூட்டன். நல்லா பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள் மிஸ்டர், இந்த ஆள் உங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கானா? இந்த தாடி ஒட்டு தாடி இல்லாமல் கற்பனை செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். அவன் ஃபோட்டோவை இப்படி பிடித்து பார்த்து அப்படி பிடித்து பார்த்து குழம்பி போய், சார் தப்பாக நினைக்காதீங்க, இந்த ஹோட்டலில் 88 ரூம்ஸ் இருக்குது. நான் இங்கே 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறவன் இல்லை. இவன் இதே அடையாளத்தில் இந்த ஹோட்டலில் வேறு யாராச்சும் டியூட்டியில் இருந்தப்போ ரூம் போட்டு தங்கியிருந்தா கூட எனக்கு தெரியாது. பரத் சொன்னான். இவர் சொல்கிறது ரொம்ப நியாயம். இன்னொரு வழி இருக்குது. ஏன் சார், உங்கள் ஹோட்டலில் எல்லா ரூம்லேயும் என்ன நியூஸ் பேப்பர் போடுவீங்க? ஹிந்து என்றான் அவன். ஒன்று செய்யலாம், ஒவ்வொரு ரூமாக போய் கதவு தட்டி இன்றைக்கி போடப்பட்ட ஹிந்து கேட்குறது. எந்த பேப்பரில் ஓரம் கிழிஞ்சிருக்கோ அந்த ரூமில் இருக்கிறவன் தான் கொள்ளையில் சம்மந்தப்பட்டவன் என்றான் பரத். இந்த நேரத்திலையா என்றார் நியூட்டன். வேறு வழி இல்லை. சில சமயம் இந்த மாதிரி அன்டயத்தில் நீங்கள் ஹோட்டலில் ரெய்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான். வேறு எப்படி அவனை பிடிக்கிறது? ஓகே, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ஒத்துழைங்க என்றார் நியூட்டன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று உள்ளே இருந்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணி சரியாக சொல்லி ஹிந்து பேப்பர் வாங்கி பார்க்க துவங்கினார்கள். 3வது மாடிக்கு வந்தார்கள். அறை எண் 305, 306 முடித்து கிரண் தங்கியிருந்த 307ஆம் நம்பர் அறைக்கு வந்தார்கள். சார், இந்த ரூமில் தங்கியிருக்கிறவர் வெளியே போயிருக்காரு. சாவி ரிசப்ஷனில் இருக்குது. 10:30 மணிக்கு மேலே புறப்பட்டு வெளியில் போனார் என்றான் ரிசப்ஷனிஸ்ட். அவர் பேர் என்ன? பாண்டியன். 10 நாளாக தங்கியிருக்கார் சார். அந்த சாவி எடுத்துகிட்டு வாங்க என்றான் பரத். சாவி கொண்டு வரப்பட்டது. 307ஆம் நம்பர் அறை திறக்கப்பட்டது. உள்ளே வந்தவர்கள் சுசீலா டீப்பாயின் மேல் கிடந்த ஹிந்து பேப்பரை புரட்டி, பரத் இதை பாருங்கள், ஓரம் கிழிஞ்சிருக்கு என்றால் உற்சாகமாக. அந்த துண்டு காகிதத்தை அந்த இடத்தில் பொருத்தி பார்க்க சரியாக பொருந்தியது. இந்த ரூம் தான், இங்கே தான் வயோலா வந்திருக்கா. இந்த பாண்டியன் தான் அவளை வரவழைச்சவன். இந்த பாண்டியன் தான் கொள்ளையில் ஈடுபட்டவன். இந்த பாண்டியன் தான் அவளை கொலையும் செஞ்சவன். இவன் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு கீழே போய் பாருங்கள் சார். நான் இங்கே இருக்கிற அவனோட சாமான்களை சோதனை போட்டு பார்க்குறேன் என்றான் பரத். ரிசப்ஷனிஸ்ட்டும் நியூட்டனும் புறப்பட்டு சென்றார்கள். அங்கு இருந்த 2 சூட்கேஸ்களை திறந்து சோதனை செய்தான் பரத். பேண்ட், சட்டைகளை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. கோட் ஸ்டாண்டில் தொங்கின சட்டையின் பாக்கெட்டுகளிலும் எதுவும் இல்லை. கபோர்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில், மேஜையில், அதன் டிராயரில் என்று பொறுமையாக தேடியும் அந்த பாண்டியன் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கீழே இறங்கி வந்தார்கள். பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துருக்கான் பரத். பெங்களூர் போலீஸ்க்கு தகவல் தந்திருக்கேன். இந்த அட்ரஸை விசாரிக்க சொல்லியிருக்கேன். இப்போது என்ன செய்யலாம்? எதிர்பாராத விதமாக ஒரு கொலையை செய்ய நேர்ந்துட்டதால் இந்த பாண்டிய ரூமை விட்டு புறப்பட்டு போயிருக்கணும். ரூமை காலி செய்ய நேரம் இல்லாமல் அவசரமாக எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு புறப்பட்டு போயிருக்கணும். மறுபடியும் அவன் திரும்பி இதே ரூமுக்கு வருவாங்கிறது சந்தேகம். எதுக்கும் ஒரு மஃப்டி போலீஸை உள்ளே மறைஞ்சிருக்க செய்யலாம் என்ற பரத் ரிசப்ஷனிஸ்ட் பக்கம் திரும்பி, இந்த பாண்டி இன்னைக்கு பூரா எந்தெந்த நம்பருக்கு ஃபோன் பேசினான்னு தகவல் இருக்குமே உங்ககிட்ட? லோக்கல் கால்னு தகவல் இருக்காது. டைரக்ட் லைன் கொடுத்துருக்கோம்.
எஸ்டிடினா மட்டும் எங்கள் போர்டில் சொல்லி நாங்கள் நம்பர் வாங்கி தருவோம் என்று அவன் ஏதோ சட்டென்று நினைவு வந்தவனாக நெற்றியில் தட்டி கொண்டு, சார், இந்த பாண்டியன் இன்னைக்கு ஈவினிங் பாம்பேக்கு எஸ்டிடி பேசணும்னு சொன்னார். அப்போது இங்கே கொஞ்சம் ரிப்பேர் சரி பார்த்துட்டு இருந்தாங்க. 2 மணி நேரமாகவும் அர்ஜென்ட்னா 4வது பில்டிங்கில் ஒரு எஸ்டிடி பூத் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் எனக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி வச்சுட்டாரு. சுசீலா குறுக்கிட்டு, பரத், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அந்த கிரீடம் சம்மந்தமாக பம்பாயில் யாரையோ இவன் தொடர்பு கொண்டிருக்கான். அந்த கிரீடம் பம்பாய் போகுது. அதுக்காக யாரோ ஒருத்தவன் நாளைக்கு அந்த IC 594 ஃப்ளைட்டில் புறப்பட்டு மெட்ராஸ் வரான். கரெக்டா என்றாள். அப்படித்தான் இருக்கணும். பம்பாய்க்கு STD கால் பேசணும்னு இந்த பாண்டியன் கேட்டது எத்தனை மணிக்கு? ஈவினிங் 5:45 இருக்கும். சரி, இந்த பாண்டியன் தங்கியிருக்கிற ரூமுக்கு ரூம் பாயாக கடந்த 2-3 நாளில் வேலை பார்த்தவங்க யாருன்னு பார்த்து கூப்பிட்டுட்டு உட்கார வைங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற STD பூத்து போய் விசாரிச்சுட்டு வர்றோம். அதுக்கு முன்னாடி இந்த பாண்டியன் எப்படி இருப்பான் கொஞ்சம் வர்ணிங்க பார்க்கலாம் என்றான். அவன் சொன்ன குறிப்புகளோடு மூவரும் அருகில் இந்த 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அந்த STD பூத்திற்கு வந்தார்கள். அங்கே அடையாளங்கள் சொல்லி, இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் சொல்கிற இந்த ஆள் இங்கே வந்து பம்பாய்க்கு ஒரு STD கால் பேசினாரா என்றான் பரத். பேசியிருக்கலாம் சார், ஞாபகம் இல்லை என்ற பூத் இளைஞன் அப்போதுதான் ஒரு STD கால் பேசி முடித்துவிட்டு வந்த நபரிடம் கம்ப்யூட்டர் அடித்து துப்பிய பில் பார்த்து பணம் வாங்கி டிராயரில் போட்டான். அந்த ஆள் போனதும் பில்லை இயந்திரத்திலிருந்து துண்டித்து அருகில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் போட்டான். பரத் அந்த குப்பை கூடையை கவனிக்க அங்கே நிறைய பில்கள் நிரம்பி வழிந்தன. ஏன்பா, ஃபோன் பேசுகிறவங்க நீ கொடுக்குற பில்லை வாங்குறது இல்லையா? 100ல் ஒருத்தர் தான் பில்லை கேட்டு வாங்கிட்டு போவார். மற்றபடி பேசிட்டு பில்லை பார்த்து காசு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. நான் பில்லை தூக்கி குப்பையில் போடுவேன். நமக்கு லக்கு இருக்கான்னு பார்க்கலாம் என்ற பரத் அந்த குப்பை தொட்டியில் கிடந்த பில்களை எல்லாம் வாரி போட்டு, சுசி பாரு, இதில் இன்னைக்கு தேதியில் ஈவினிங் 5:45 மேலே 022ங்கிற பாம்பேயோட STD கோடோட ஆரம்பித்து ஏதாச்சும் பில் கிடக்குதான்னு பாரு என்றான். அரை மணி நேரம் மெனக்கட்டதில் அன்றைய தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாம்பேக்கு 3 பில்கள் கிடைத்தன. நியூட்டன், இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, உங்கள் ஆஃபீஸ் போய் உட்காந்துக்கிட்டு பாம்பே போலீஸை காண்டாக்ட் பண்ணுறோம். இதில் இருக்கிற 3 டெலிஃபோன் நம்பர்களையும் கொடுத்து இந்த 3 பார்ட்டியோட அட்ரஸையும் தெரிஞ்சுக்க சொல்கிறோம். அப்புறம் ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கின அட்ரஸில் இந்த 3 அட்ரஸில் ஏதாவது ஒன்று ஒத்து போகுதான்னு பார்க்க சொல்கிறோம். ஒத்து போனால் இந்த கொள்ள கும்பலை சந்திக்கிறதுக்காக நாளைக்கு பம்பாயிலேருந்து வரப்போகிற பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான். ஒரு நீண்ட பெருமூச்சு வெளியேற்றினார் நியூட்டன். மறுநாள் இரவு 8:45 IC 594 விமானம் பாம்பேயிலிருந்து வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கியது. சஃபாரி சூட் அணிந்த சுலைமான் சேட்டு சூட்கேஸுடன் இறங்கினார். கட்டிடத்திற்கு வந்து கன்வேயர் பெல்ட் அருகில் காத்திருந்து தனது மேலும் 2 பெரிய சூட்கேஸ்களை எடுத்து தரையில் உருட்டி கொண்டு வெளியே வந்தார். ஒரு டாக்ஸி அமர்த்து கொண்டார். ட்ரீடன்ட் ஹோட்டலுக்கு வந்தார். ஏற்கனவே அவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்த அறைக்கு வந்து சேர்ந்தார். டாய்லெட் அறைக்கு சென்று திரும்பி வெளவெளத்தார். எதிரே 4 போலீஸ்காரர்கள் அவரை நோக்கி துப்பாக்கியை நிமித்து பிடித்திருந்தார்கள். நியூட்டன் அவரை எதுவும் கேட்காமல் 2 பெரிய சூட்கேஸ்களை திறந்து வழிய அடுக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் கட்டுகளை பார்த்தார். இதில் எவ்வளோ பணம் இருக்குது சுலைமான் சேட்? 25 கோடி. இதான் வைர கிரீடத்திற்கு நீங்கள் பேசின விலையா என்றவர் அவரை நெருங்கி, எப்படி வசதி? எல்லாத்தையும் இங்கேயே போக சொல்கிறீங்களா, இல்லை விதவிதமான விசாரணைகளை சந்தித்து கடைசியாக சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் என்றார் நடுங்கியபடி சுலைமான் சேட். சொன்னார், வெரி குட். கிரண், ராவ், அலெக்ஸ் இந்த 3 பேரும் வைர கிரீடத்தோட உங்களை எங்கே எத்தனை மணிக்கு சந்திக்க போகிறதா பேச்சு சொன்னார். அத்தியாயம் 10. ஒலித்த ஃபோனை பரத் எடுத்தான். நியூட்டன் பேசுகிறேன். சுலைமான் சேட்டு நம்ம சொல்லி கொடுத்தபடி நடித்தார். திடுப்புன்னு சூழ்ந்துக்கிட்டு நாங்கள் அந்த 3 பேரையும் அமுக்கிட்டோம். வைர கிரீடம் கைப்பற்றிட்டோம். இதை கைப்பற்ற நீங்கள் செஞ்ச உதவியை ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கமிஷனர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு பேப்பரில் உங்கள் பேரும் வரும். தேங்க்யூ என்று வைத்த பரத் சுசிலாவிடம் விவரங்களை சொல்லி, பாவம் வயோலா பைதாமா செத்துட்டாளே. அது சரி பரத், அவளே முதலாக நீங்கள் எங்கே சந்திச்சிங்கன்னு இன்னும் ஞாபகம் இல்லையா என்றாள் சுசீலா. அது மட்டும் ஞாபகத்துக்கே வரலை என்றவன் வயிற்றில் குத்திய சுசீலா, என்ன வடிகட்டுன்னு மண்டுன்னு நினச்சிங்களா? அவள் சொன்ன க்ளூ வச்சு பார்த்தா நீங்கள் கேபரேவுக்கு போய் அவள் டான்ஸை பார்த்துருக்கீங்கன்னு. உண்டா இல்லையா? எப்போவோ நடந்த சம்பவத்துக்கு கூட இப்போ ரியாக்ஷன் தரிய நியாயமா? அறியா பருவத்தில் அறிஞ்சிக்கிற துடிப்பில் யாரும் செய்யறது தான் சுசி. நீங்கள் எத்தனை நாவலானாலும் உருப்படவே போகிறதில்ல என்று விட்டு வேகமாக போன சுசீலாவை, ஏய் சுசி, ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப என்றான் பரத். சுசிலா நின்று திரும்ப அவள் பனியலில் ஆல்வேஸ் ஃபேஸிங் த ஸ்கை என்பதை வாய்விட்டு படித்த பரத், என்ன அர்த்தம்? இது மட்டும் ரொம்ப உருப்படியான விஷயமாக்கும் என்றவளை சம்பிரதாயமாக முறைத்தாள். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.